Search engine optimization to search engine marketing when a difference. Search engine optimization to search engine marketing when a difference. சார் நம்ம பே பண்ணி மேலே கொண்டு அதை வந்து நம்ம ஆர்கானிக்கா இப்போ நாங்கள் ஒரு ட்ராக்கிங் எல்லாம் போட்டு பண்றது அது சர்ச் சர்ச் ஆப்டிமைஸ் இது வந்து பே பண்ணி பே பண்ணி மேல போகும். ஏன் வந்து நம்ம பே பண்ணி மேல போகுது? கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இது பண்றாங்க பே பண்ணி இப்ப என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. Do I need to go with Google Ads? No. வேண்டியது ஃபர்ஸ்ட் தேவை இருக்காது. தேவை இருக்காதுங்கிறத விட இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து பண்றது நல்லது. பிகாஸ் வென் யூ ஆர் பேயிங் கூகுள்ல தான் ரிசர்ச் இருக்காங்க. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட். இதையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு மினிமலா ஒரு அமௌண்ட் நீங்க போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ மாருதி சுசுக்கின்றது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் தெரியும். இருந்து ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது? மக்களோட மனசுல போய் என்டார்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ராம்ராஜ் நம்ம வேஷ்டினாவே நம்ம வந்து இந்த ராமராஜ் இந்த எம்சிஆர் அந்த மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி சால்ட் அப்படின்னு வந்து டாடா சொல்றாங்க. ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ்னா கேம்பிளிங் தான். இதெல்லாம் எதனால சரி குழந்தைக்கு வயிறு வலின்னு சொல்லும்போது நமக்கு என்ன நம்ம யாரும் கொடுத்தது கூட கிடையாது. இப்ப இருக்கிற குழந்தைகள் கொடுத்ததும் கிடையாது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப கிடையாது. ஆனா ஏன் முன்னாடி இருந்தே வந்து பார்த்து அப்படின்னா இதெல்லாம் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து ஆர்கானிக் பண்ணி கொண்டு வரும். அது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு எல்லா மாசமுமே வந்து நம்மளால அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும்போது ஸ்பான்சரிங் ஃபர்ஸ்ட் பேஜ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஸ்பான்சரிங் பண்ணணும். இன்னும் பெட்டர் கூகுள் அதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க. அதாவது என்னோட கிளைண்ட் நீங்க அந்த அமௌண்ட் பண்ணுறீங்க. சர்ச் இன்ஜின்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து காம்பேட் பண்ணும்போது ஒரு அடுத்தவனுக்கு இருக்கிறத விட ஒரு படி நேரம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 5,000 rupees மந்த்லி கூகுள் ஆட் ரன் பண்ணுறது இட் இஸ் குட். மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுமா? ஃபேஸ்புக் ஆட் அண்ட் இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து சர்ச் இன்ஜின் ஆட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEM some of them வந்து மெட்டா அண்ட் இன்ஸ்டாகிராம் மெட்டா அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்டின் இதெல்லாம் சோஷியல் மீடியா மாறுங்க. இப்போ நான் எஸ்சிஓல நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் ஃப்ராங்க்ல இருக்கேன். வெல் அண்ட் குட் நல்ல விஷயம். நான் இப்போ வந்து இந்த ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கேன். எந்த சர்வீசஸ்க்கு நான் போகிறது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கா இல்லை சோஷியல் மீடியா? சார் எஸ்எம் சோஷியல் மீடியா கூகுள் சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க சார்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேர் யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் ரீச் பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நீங்க கூகுள்ல போய் தேடுவீங்களா? நீங்க ஃபேஸ்புக்ல ரேண்டமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு போய் ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி வேலிடான ஒரு ரிசார்ட்ஸ். இப்போ நான் வந்து ரிசார்ட் தேடுறேன். நீங்க போய் கூகுள்ல தேடுவீங்களா இல்ல ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ஆட் எடுத்து போய் பார்த்துட்டு இருக்க? அப்படியே ஆட் பார்த்தாலும் திருப்பி நீங்க கூகுள்ல வந்து பார்ப்பீங்க ரேட்டிங் எல்லாமே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வீஸ். நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது படிக்கிறதுக்காக போறீங்க, நம்ம ஒரு பிரேக் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை பஸ்ல போகும்போது பார்க்குறீங்க, ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, ஒன்றுமே பண்ணாம இருக்கும்போது ஒரு ரீல் பண்ணலாம்னு பார்ப்போம், அது பண்ணலாம். இது பியூர்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். கூகுள் சர்ச் அப்படி கிடையாது. உங்களோட சர்ச் இல்லையா டிஎம் தோசன் கோயம்புத்தூர் தேடணும்னா என்னோட இன்டென்ட் நான் படிக்கணும்ன்ற இன்டென்ட் தான் இந்த ஆக்டிவ் முடிச்சு. ஆனால் சோசியல் மீடியாவில் கிடையாது. சரி, இப்போ நான் வந்து ஒரு ஷர்ட் அயன் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு அயன் பாக்ஸ் கண்டுபிடிச்சு நானே கண்டுபிடிச்சேன்.
இப்ப நான் வந்து கூகுள் ஆட் கொடுக்கணும், மெட்டா ஆட். சரி அது முடிஞ்சு. நான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து தொட்டில் சரியா கண்டுபிடிச்சது. நான் தொட்டில் வந்து மாடரைஸ்ட். அதுவே குழந்தை வந்து இப்படியே மாட்டும். அதுலயே ஃபேன் இருக்கும். அதாவது சும்மா ப்ரீஸ் அடிக்கிற மாதிரி ஃபேன் இருக்கும். அதுலயே வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணா அதுலயே ஸ்பீக்கர் இருக்கு. தாலாட்டு பாட்டு பாடும். எல்லாமே இருக்கு. குழந்தைங்க வந்து ஒரு வயசு 1 வயசு குழந்தைன்னா அது மேலே ஏறி குளிக்காம இருக்கிறதுக்கு ஈக்குவல் செட் பண்ணணும். இது என்னோட ப்ராடக்ட். இது வேற எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. இப்போ நான் கூகுள் ஆப்ல கொடுக்கணுமா மெட்டாஸ் மெட்டா கூகுள் ஆப்ஸ். இப்போ நீ கூகுள் ஆப்ஸ்ல என்ன தெரியுது? மெட்டா கிராடல் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு தெரியுது. கிராடல்னா ஒரே ஏகப்பட்டது மார்க்கெட் இருக்கு. என்னோட கிராடல் அப்படி கிடையாது. என்னோடது வந்து ரொம்ப வித்தியாசம். இது நான் கண்டுபிடிக்கிறேன் தோசை மேக்கிங் மிஷின் கண்டுபிடிக்கிறேன். நான் தோசை மேக்கர்னு சொல்லி தோசை மேக்கர் கிடையாது. அது ஹோட்டல்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. உங்க வீட்டுல பண்ற மாதிரி தோசை மேக்கர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை. கூகுள்ல வந்து தேடும். அப்படியே தேடணும்னா வேணும்னா அமேசான்ல போயிட்டு இல்ல பிளிப்கார்ட்ல போயிட்டு அந்த மாதிரி இப்ப என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு தோசை மேக்கர்கள் சரவணன் காலேஜ் வரணுமா இல்ல வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நிறைய 2 வருஷம் சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்க ஒரு அதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டு விமன் தான் என்னோட கிராட் இல்ல என்னோட டார்கெட் ஒரு நியூ பார்ன் இருக்கிற இல்ல அடுத்தது ஒரு பிரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவங்க தான் பார்ப்பாங்க. இவங்க கூகுள்ல போய் தேடுவாங்க இல்ல இவங்க ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த கிராடோட இமேஜ் வரும். the first time in this world ஜஸ்ட் இதெல்லாம் அவங்க ஃபீச்சர்ஸ் வெறும் 2000 போகலாம் அப்படி பட்டன் கிளிக் பண்ணி போய் பாருது நல்லா இருக்காது வீடியோ அதுக்கு நீங்க 3000 ஸ்பெண்ட் பண்ணணும். அது வருது ஒர்க் ஆகலனாலும் ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணுங்க குழந்தைங்க சொபிஸ்டிகேட்டா இருக்குன்னு சொல்லி வாங்க எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா எல்லாம் குழந்தைக்கு தானே போங்க சரி. ஆனா ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு 199 வரைக்கும் ஒரு போஸ்ட் சேர்றது வந்து ஃபேஸ்புக்ல பாத்துறீங்க சேரும். ஃபேஸ்புக்ல நிறைய நானே போய் ஜாயின் பண்ணிருக்கேன். 99 ரூபாய்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹிப்னாடைஸ் ஹிப்னாடைஸ் என்ன தெரியுமா? நம்மள வந்து ஒரு மாசம் பேர் நல்லா இருந்தது என்னதான் கொடுக்குறான்னு சொல்லி 99 ரூபா உள்ள போனா கிடைச்சது நான் வந்து சொல்லி கேன்வால டிசைன் பண்ண தெரியல சரியா? அதை யோசிச்சு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க. 9 மணி நேரம் தான் இதை எடுத்தீங்க. சொன்ன மணி நேரம் மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்களா? பை 99 rupees கீழ் ஃபார் 99 rupees வந்து ஒரு இமேஜ் டிசைன் பண்ணிட்டு அதை இது போட்டுட்டு எனக்கு அந்த 99 rupees வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. 99 rupees நான் ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ 3 மணி நேரம் அட்டன் பண்ணேன். சப்போஸ் நாளைக்கு இந்த ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்து இந்த மாதிரி கண்டக்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு லேர்னிங் கிடைக்குச்சு. ஆனா நான் இதுவே ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சேர்ந்துக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு நான் ஃபேஸ்புக் நம்பி சேருவேன். இல்ல நீங்க சேருவீங்களா? ஸோ தென் ஒரு ஹோட்டல்ல நீங்க இப்போ ஹோட்டல் ரூம் ரெண்டு எவ்வளவு 3000 சொல்லுவோம். ஆனாலும் ஹோட்டல் நீங்க வந்து நல்லா பாப்பீங்க. என்னன்னா நம்ம ஒரு வெக்கேஷன் போனோம். வெக்கேஷன் போயிட்டு ஃபேமிலியோட போவோம். திருப்பி நம்ம ரூம் வந்து நம்ம ஒரு அந்த ரூம் நல்லா நல்லா வந்து அந்த வெக்கேஷனே கேட்கலாம். அப்ப நீங்க ரிலேட் எங்க போவீங்க? கூகுள்ல போய் அது தேடும். மேக் மை ட்ரிப்லயே பார்த்தாச்சு அது எடுத்து கூகுள் வரும் ஒரிஜினலா. ஸோ டிபெண்டிங் ஆன் த சர்வீஸ் யூ நீட் டு சூஸ் இஃப் இட் இஸ் எஸ்எம்எம் எஸ்எம்எம் ஆர் எஸ்சி. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா 2 லீவ் பாக்கெட். Have your budget like this 70:30. 10,000 ரூபாய் இருக்குன்னா 7,000 ரூபாய் கூகுளுக்கும் 3,000 வந்து மெட்டா ஆட்ஸ் கொடுக்குறீங்க. மெட்டா ஆட்ஸ் நீங்க கொடுக்குற சர்வீஸ் எப்படி இருக்குன்னா இந்த பஸ்ஸுக்கு பேக் பேனல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆட்டோவுக்கு பேக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு பிசினஸ் வரும். ஆனா விசிபிலிட்டி வேணும். நீங்க வந்து ஒரு 4-5 தடவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தேடினீங்க இல்ல பைத்தன் பத்தி தேடிங்க ஜாவா தேடினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறது அது ரிலேட்டட் மேட்ச் ஆகும். நீங்க ஒரு தடவை என்ன கிளிக் பண்ணீங்கன்னா
திருப்பி என்ன ஆகுது நிறைய பேர் வருது. எனக்கு அது போதும். எப்போது நீங்க டிசைன் பண்ணும்போது இப்ப டிசைன் பண்ணும்போது தென் யூ கம் டு. ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி வந்து அந்த பிராண்ட் நம்ம உள்ள வச்சு அவங்க இந்த பிராண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அடிக்கும் போது 90 டிகிரியிலே நம்ம தான் இருக்கு. ஸோ எஸ்இஓ இஸ் மேண்டேட்டரி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இஃப் யூ ஹேவ் பட்ஜெட் do it like 70. If you're a recruitment company, go LinkedIn. LinkedIn வந்து மேஜரா அதுல வந்து இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸ். நான் சொன்ன உள்ள இருக்கிறவங்க 1000 கூட LinkedIn. அதாவது இப்போ குவாலிட்டியான இப்போ நீங்க எல்லாம் LinkedIn இருக்கீங்களா? இப்போ நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் அப்டேட் பண்ணிருக்கீங்க. அது சர்டிஃபிகேட் முடிஞ்சா சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஒரு பேஜ் முன்னாடி போட்டீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஹவ் ஆல் டீடைல்ஸ். அண்ட் நாட் ரியலி மான்ஸ்டர் அந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்காது. ஸோ நான் வந்து நிறைய கம்பெனிஸ் லிங்க்டின் ஹையர் பண்றேன். ஸோ ஹையர் இன்டு லிங்க்டின் ஆஸ் யூஸ். ட்விட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணிருக்கீங்களா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல தான் வந்து போடுவாங்க. ட்வீட் அதெல்லாம் போடுவாங்க. அது வந்து மைக்ரோ பிளாகிங் 160 கேரக்டர்ஸ்க்குள்ள எதனால அதை கன்வே பண்ணி 160 கேரக்டர்ஸ்க்குள்ள அதுல ஜாஸ்தி கன்வே பண்ணி ஒன்னு செலிபிரிட்டிஸ், ரெண்டாவது யாராவது அடிக்கடி வந்து போஸ்ட் போடணும்னா யாராவது இண்டிவிஜுவல் சொல்லி அந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்தா எந்த இண்டஸ்ட்ரி இண்டிவிஜுவல். நான் சொல்றது இண்டஸ்ட்ரி ட்ரைனிங், ஐடி, டெக்ஸ்டைல் அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி நிமிஷத்துக்கு அப்டேட். ஐடி நிமிஷத்துக்கு அப்டேட் போடுவாங்க. எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் they get update. உங்க டிவி சேனல்ல எதுல வந்து அப்டேஷன் வந்துட்டே இருக்கு? எந்த டிவி சேனல்ல வந்து மினிட்டுக்கு புதுசா வந்து அப்டேஷன் இருக்கு? நியூஸ் சேனல். சரியா? அப்ப வந்து அதுல நியூஸ் சேனல்ஸ் நிறைய வந்து கொடுத்துட்டு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இல்லைன்னா வந்து இப்ப நைக்கி, பூமா அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எங்களோட புது பிராண்ட் அப்படின்னு போடுவாங்க. நம்ம வந்து 160 கேரக்டருக்குள்ள ஒரு இமேஜ் கொடுத்து நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தா அது பண்ணுங்க. ஆனா மைக்ரோ பிளாகிங் சைட்ஸ் தான் டெய்லி நீங்க அந்த அப்டேட் கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ் தான் அதுல இருக்கிற க்ரௌட் எல்லாம் கொஞ்சம் காஷனாக. அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மீறிமான யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? செலிபிரிட்டிஸ் அவங்க பெருசா கம்பெனியில ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க கம்ப்ளீட் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தான் வேணும் சொல்லி அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்டின் அண்ட் எக்ஸ்ன்றது வந்து தட் இஸ் யுவர் சாய்ஸ். அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுலயும் வந்து நான் சொல்லுவேன் பட்ஜெட் ஒரு ப்ரோக்ராம் ஒரு விசிபிலிட்டிக்கு ஒன்று சர்ச் இன்டர்நெட்ல வாங்குறது ஃபர்ஸ்ட் ஒன்று மேல வந்து ஸ்பான்சர்டா கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லையா அந்த ஜிஎம்பி இருக்குல்ல நான் சொன்னது அந்த மேப்லயே உங்களுக்கு காமிக்கும். அதுல கிளிக் பண்ணணும். அதுல மிஸ் ஆச்சுன்னா எஸ் வர எஸ். ஸோ 3 இடத்துலையும் கொடுத்துருங்க. ஓகே. கூகுள் ஆட்ஸ் புரியல. கூகுள் ஆட்ஸ் இஸ் நாட் விசிபிள். கூகுள் ஆட்ஸ் நீங்க சர்ச் பண்ணும்போது இப்ப நீங்க ரிசார்ட் தேடுறீங்க அப்படின்ற போது அது பிராண்டிங் கிடையாது. ரிசார்ட்ஸ் இன் ஊட்டி அப்படின்னா வந்து எனக்கு அதுல ஒரு 10 காமிக்கு அதை 10 பார்த்து அதை வந்து உங்களை சூஸ் பண்ணி. ஆனா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து விசிபிலிட்டி. நீங்க வந்து ஆட் பார்க்கணும். ஒரு 10 நாளைக்கு கண்டினியூஸா அதே ஆட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு வெளியே இதுல வந்து உங்களுக்கு இமேஜ் வராதுல்ல. அது கூகுள் சர்ச் ஆட் இமேஜ் வராது. டிஸ்பிளே ஆட்னே ஒன்று தனியா இருக்கு. அது வேற. கூகுள் ஆட்ஸ்ல வந்து உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் ஜாஸ்தி வேணும், சேல்ஸ் ஜாஸ்தி வேணும்னா கூகுள் ஆட்ஸ், விசிபிலிட்டி ஜாஸ்தி வேணும்னா மெட்டா ஆட்ஸ். அதுவும் மறுபடியும் சொல்றேன், எந்த சர்வீஸ் தோசா மேக்கருக்கு உங்க கூகுள் ஆட்ஸ்ல கிளிக் வராது. ஏன்னா அதுல வந்து நான் தோசா மேக்கர் ஃபெசிலிட்டின்னு போட மாட்டேன். இப்போ வந்து ஒரு ஷர்ட் வந்து கஸ்டமைஸ்டா நீங்க பாக்குறீங்க. ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி ஷர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அதை நீங்க கூகுள்ல பெருசு தேவைப்படும். ஆனா நீங்க ஒரு ரீல் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஷர்ட் வந்து நிற்கிறது. இதுதான் நம்ம தேடிட்டு போகணும்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணும். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அதுவே நீங்க ஒரு லூயி பிலிப்போட ஒரு ஷர்ட் வாங்கணும்னா நீங்க வந்து ஃபேஸ்புக்ல வாங்க பண்ணி அதுக்கு நீங்க தனியாக லூயி பிலிப் ஆன்லைன் இல்லை மேக்ஸ் ஆன்லைன் போய் அதில் தான் வாங்க. ஸோ பியூர்லி டிபெண்டிங் ஆன் யுவர் சர்வீஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ண. நீங்க தோசை மேக்கர் பேஷன் தான் வச்சுக்கணும். நான் சொல்ல மெட்டா ஆக்சுவல் ஜாஸ்தி இன்வெஸ்ட்.
ஸோ இன்னொன்னு ஆடியன்ஸ் யாருப்பா, உங்க ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்படி ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் வேர்ல்டுலயே வந்து நம்பர் ஒன் சர்ச் இன்ஜின் கூகுள். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. அண்ட் ஏன் வந்து நம்ம கூகுள் ஆட் யூஸ் பண்ணுவோம்? anyone who wants to advertise their product on Google products, கூகுள் பார்ட்னர் சைட்ஸ் அதை நான் சொல்றேன். எவ்வளவு பேர் இருக்காங்க? 4.89 பில்லியன், அதாவது 489 கோடி மக்கள் வந்து கூகுள்ல கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை விட உங்களுக்கு வேற என்ன மீன்ஸ் ஆடியன்ஸ் டேட்டாபேஸ் அதுவே எல்லாமே பண்ணிருக்கு. அப்புறம் இதுல வந்து இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க, அட்வர்டைசர் யாருன்னா கூகுளுக்கு அமௌண்ட் பே பண்ணி அட்வர்டைஸ் பண்றவங்க அட்வர்டைசர். பப்ளிஷர் யாருன்னா இந்த கூகுள் கூட டைப் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ். கூகுள்ல நீங்க வந்து இமேஜ் ஆட் பார்க்க, இமேஜ் எங்க பாத்துருக்கீங்களா? அதாவது கீழே காமிக்க இமேஜஸ் சொல்றேன், அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க நான் சொல்றேன். ஸோ கூகுள் ஒரு சில வெப்சைட்டு கூட பார்ட்னர்ஷிப் இருக்கு. நீங்க ஒரு சில வெப்சைட்டுக்குள்ள போகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும், மேல கீழே எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து கூகுள் பார்ட்னர் சைட்ஸ். அவங்க வந்து பப்ளிஷர். அது கூகுளோட சைட்டு கிடையாது, இன்னொரு தேர்ட் பார்ட்டி சைட்டு. கூகுள் கூட டைப் வச்சு கூகுளோட ஆட காமிக்கும், அவங்க பப்ளிஷர். பப்ளிஷர் என்ன வெளியே வந்து பப்ளிஷர். எப்படி கூகுள் ஆட் ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து அட்வர்டைசர் அமேசான் வந்து அட்வர்டைசர் வச்சுக்கோங்க. ஓகே, கூகுளுக்கு 1000 ரூபாய் பே பண்றாங்க. ஆனா கூகுள் வந்து இந்த பப்ளிஷர், இந்த கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க்ஸ் சொல்லுவோம். இந்த பப்ளிஷருக்கு ஒரு 600 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபுல்லா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க மூலமா கிளிக் எல்லாம் வந்து நேரம் போகுது. கூகுள் 400 ரூபாய் வச்சுக்கலாம். எந்த வேலையும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் கூகுள் ஆக்சுவலி, அதாவது டிஸ்பிளே ஆடுன்னு சொல்லுவோம். இமேஜ் ஆடுக்கு, இமேஜ் எல்லாத்துக்குமே பார்ட்னர் சைட் இருக்கு. அதாவது வேற ஒரு சைட்ல இப்ப நம்மளே ஐடி கார்பரேட் வெப்சைட் பார்ட்னர் சைட்டா போடுது. ஆனா என்ன உள்ள வந்தோம் மேலைகள்லாம் ஆடும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு கூகுளுக்கு வந்து கூகுள் இப்போ சாலிஸ் வந்து கூகுள் வச்சு நீ வந்து சரவணன் டாட் ஒரு வெப்சைட் வச்சு நீங்க 2 பேரும் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் வந்து காலேஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆட் ரன் பண்ணு சொல்லுவேன். காலேஜ் என்ன பண்றான், அப்படி நேரம் ஒரு 600 ரூபாய் கொடுத்துட்டு என்னோட வெப்சைட்டை ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணி அதுல யூசர் கிளிக் பண்ண நேரம் எனக்கு. ஓகே, அப்ப நான் 1000 கூகுள் பே பண்ணிருக்கேன். கூகுள் இன்னும் 600 கூட கொடுத்துருக்கேன். இது 400 வச்சுக்கேன். மீடியேட்டர் இப்போ இது கூகுளோட டிஸ்பிளே ஆடு மட்டும்தான். சர்ச் ஆடுனா சர்ச் ஆடுக்கு வேற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்னர் சைட்டு மூலமா வர்றதுக்கு எல்லாமே அது பார்ட்னருக்கு அமௌண்ட் வருது. மட்டும் நம்ம பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி database problem. இந்த database எல்லாமே பெரிய ஈஸி டு வந்து ஈஸி டு வந்து ஈஸி 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 டு இது ஓகே. இது பெட்டர். இது AWS. ஆமா சார், அந்த AWS ஓட இந்த வருஷத்துல இருக்காது. இதுல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, இது mostly cheapest.
பட் ஆனா போஸ்டிங் வந்து லாஸ்ட் டேட்டா அட்டெண்ட் பண்ணுது. டேட்டா பேஸ் பெருசாக போஸ்டிங் வந்து பட் இது எஃபிகேஸ் முன்னாடி கைஃபெல்லாம் ஒரு ஈஸியாக போஸ்டிங் வந்து இது ஷேர் நான் தெரியும் சார். ஒரே காப்பாற்றிட்டேன். ஒரு ஓகே. இல்ல நான் இப்போ ஸ்பெயின் செக்யூரிட்டி போயிட்டு இருக்கேன் சார். சரி போயிட்டு லாட்ஸ் நாங்கள் அந்த உள்ள இன்ஸ்டால் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கூகுள் ஆட் தெரியும். டார்கெட் ஆடியன்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். எஸ்யூ அப்படி கிடையாது. அந்த கீவேர்டுக்கு இது ஒன்று. இது நான் வந்து இது பப்ளிஷர்னா வந்து நீ ஒரு வெப்சைட் வச்சிருக்க. ஓகே, நீ கூகுள் கூட டையப்பட்டிருக்கும். ஒரு இப்போ ஒரு டீ கடையில வந்து இங்க ஒரு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அங்க வந்து என்னோட ஆடு வந்து வைக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணும். அதான் அங்கதான் பப்ளிஷிங். உன்னோட வெப்சைட்ல என்னோட ஆட் ரன் பண்ணணும். ஆனா எனக்கு தெரியாது. கூகுள் மூலமா நான் உங்க வெப்சைட்ல ஆட் நான் கூகுள் தான் பே பண்ணுவேன். எனக்கு உண்மை யாருமே தெரியும். நான் கூகுளுக்கு 1000 பே பண்ணுவேன். என்னோட ஆட கூகுள் இப்போ நீ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஒரு சைட் வச்சிருக்கோம். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரன் பண்ணுவேன். அப்போ நிவேதா வந்து போர்ட்டல் பிசினஸ் சைட் வச்சிருக்கேன். என்னோட ஆட வந்து நிவேதாவோட சைட்ல ரன் பண்ணி எந்த யூஸ் கிடையாது. அதனால உன்னோட வெப்சைட்ல தான் வந்து அப்ப அதுல இருந்து வர கிளிக் எனக்கு எனக்கு டேரக்டா அட்வர்டைசிங் இருக்குல்ல. அப்போ வந்து நான் கூகுள் 1000 பே பண்ணும்போது நீ அந்த ஆட கூகுள் ஆட் தான் இருக்கு. கூகுள் ஆட டிஸ்பிளே பண்றவங்க உனக்கு 600 கூகுள் இருக்கும். கூகுள் 400 இது கூட கஷ்டமா இருக்கு. இதுல வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். 16 to 20 24 வயசு தான். எனக்கு வந்து கோயம்புத்தூர் மட்டும் தான் வேணும். அப்படி நீங்க வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டா பண்ணிக்கணும். எஸ்யோட அதை நீங்க பண்ணுங்க. இது ஓப்பன் யார் வேணா அதை தேடணும். இது வந்து டெமோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் போதும். எனக்கு வந்து மெயில் மெயில் வேணும், ஃபீமேல் வேண்டாம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு 10,000 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும், பிராண்ட் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும், சேல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் இதுதான் முக்கியம். நமக்கு இதுதான் முக்கியம். கடைசியில் என்ன வேணும், நமக்கு வந்து சேல்ஸ் வரும், அதில் கன்வர்ஷன். கூகுள் ஆட்ல எப்படின்னா லீடு கொடுப்பாங்க, வேலிடான லீடு வரும், அதை நீங்க பேசி நீங்க பண்ணணும். இவனை கன்வெர்ட் பண்ணி இந்த அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப கூகுள் ஆடோட காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிங். பிங் வந்து மைக்ரோசாஃப்ட், யாஹூ, பைடு வந்து சைனால இதான் இத கூகுள் இருக்க, டக்டக்கோ, அப்புறம் யாண்டிஸ். யாண்டிஸ் ரஷ்யன் பேஸ்ட். ஓகே, இதுதான் கூகுளோட காம்படிட்டர். பிப்ரவரி 2025 டேட்டா கூகுள் எவ்வளவு வச்சிருக்காங்க மார்க்கெட் ஷேர் 90.16% மார்க்கெட் ஷேர். நெக்ஸ்ட் பிங் 4%, யாஹூ 1.3. ஸோ நான் எதுல வந்து மார்க்கெட் பண்ணுறேன்? ஆப்வியஸ்லி கூகுள். அதனால நம்ம படிக்கிறதே கூகுள் பேஸ் பண்ணி தான் படிச்சோம். இப்போ பிங் என்ன பண்றான்னு தெரியுமா? நீங்க கூகுள்ல சர்ச் கன்சோல் வச்சிருந்தீங்கன்னா பிங் வெப் மாஸ்டர் டூல் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் கன்சோல் வச்சிருக்கீங்கல்ல, அது கிரியேட் பண்ணிட்டு பிங் வெப் மாஸ்டர் டூல் கேட்டீங்கன்னா அது பிங் வெப் மாஸ்டர் டூல்ஸ் இது மைக்ரோசாஃப்டோட சர்ச் கன்சோல் மாதிரி வச்சுக்கோங்க. இது போனா அதே மாதிரி நீங்க எந்த மாற்றமும் இருக்காது. கெட் ஸ்டார்டட். அப்படி அங்க என்ன தெரியுமோ எல்லாமே தெரியும். சரியா? அதனால நீங்க பிகினருக்கு தனியா தான் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து தெரியும். கூகுள்ல தான் எல்லாம் இருக்காங்க. அதனால அப்படியே நீங்க டேட்டாவை இம்போர்ட் பண்ணுங்க. பிங் ஆட்ஸ் ஒண்ணு இருக்கு, வேணும்னா ரொம்ப சீப். ஒரு சிலருக்கு பிங் நான் யூஸ் பண்றாங்க, அவங்க டார்கெட் பண்ணி நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல 10 ரூபா கேட்டது 1 ரூபா.
அதுலயே வந்து ரன் பண்றதுல தப்புலாம் சேம் தான். இதுல என்ன இருக்குதோ அது அப்படியே அது நீங்க வந்து இதுல எல்லாம் கீபோர்டு இதெல்லாம் செட் பண்ணிடுவீங்களா? இது காப்பி பேஸ்ட். அது நீங்க சார் ஆனா கூகுள் வெப்சைட்ல வந்து விங் யாருலாம் வந்து எப்படி சொல்றாங்க புரியுது. கூகுளோட சைட்ல வந்து விங் யாருலாம் வந்து மேல விஷயம் அதாவது காட்டி ஷோ ஆகும். இப்போ பார்ட்னர் வெப்சைட் சொல்லி அக்ரிமெண்ட் போகும். அதாவது நீ வந்து 4 பேர் கூட பார்ட்னர்ஷிப் தான் போகணும். கூகுள் கூட போகணும்னா அது ஆட்சென்ஸ் சொல்லுவாங்க. ஆட்சென்ஸ் மூலமா தான் அந்த அக்ரிமெண்ட் போகும். நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணி ஆட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். என்னோட 90% வந்து கூகுள் தான். அவங்க பார்ட்னர் வெப்சைட்னா வந்து நீ நீ யாருக்கு போற 90% இருக்கிற கூகுள் கிட்ட போகுதா இல்ல 4% இருக்கிற ஏன் போகுது? மாதிரி சப்ஸ்டரீஸ்ன்னு இருப்பாங்க சார் கம்பெனி அப்படிதான் இல்லை அஃபிலியேட்டட் அப்சர்வேஷன்னா கிளியர் மார்க்கெட்டிங்னா நான் வந்து அமேசான் ஒரு ப்ராடக்ட் இந்த ரிமோட் இந்த ரிமோட்டோட லிங்க் வந்து என்னோட வெப்சைட்ல சரியா இதை நான் கிளிக் பண்ணா அமேசான் பேஜ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ என் மூலமா ஒரு கிளிக் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதா அதுக்கான ஒரு கமிஷன். இது வந்து டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க் ஆட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். அதுல எவ்வளவு கிளிக் வருதோ அதுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் சொல்லி அஃபிலியேட் வேற இது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது வந்து ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட் மூலமா பர்ச்சேஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கமிஷன் ஒரு கமிஷன் அது அஃபிலியேட் அஃபிலியேட். அது அமேசான் பிளிப்கார்ட் இது எல்லாமே நான் உங்க வெப்சைட்லாம் பண்ணது எல்லாம் ஸ்பேம் மாதிரி. இதுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொஞ்சம் டொமைன் அத்தாரிட்டி எல்லாம் அதுக்கு ஒரு டிராஃபிக் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா போறேன் இல்லைன்னா இல்லாத பட்சத்துக்கு சும்மா 3 மாசத்துல எந்த பிசினஸ் நடக்குது. ஓகே ஸோ திஸ் இஸ் த மார்க்கெட் ஷேர். இப்போ எஸ்சிஆர்பி லேஅவுட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஞாபகம் எப்படி இருக்கும் எஸ்சிஆர்பி லேஅவுட் எஸ்சிஆர்பி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் மொத்தமா 7 ஆட்ஸ் காணும். மேல 3 மேல 4 கீழே 3 ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட் மேப் ரிசல்ட் இமேஜஸ் இதெல்லாம் காணும். கரெக்டா ஞாபகம். ஸோ இதை வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி இல்லை சார் ஆட்ஸ் ஆர்கானிக் ஆட்ஸ் என்னது மேல சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சர்ச்சரிங் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேல ஒரு ஸ்பான்சர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க சார். அதே மாதிரி கீழே அந்த பீப்புள் ஆஸ்க்கு மேல ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன சார் ஸ்பான்சர் இருக்கா 1 2 3 4 ஸ்பான்சர் அப்புறம் மேப் வருமா அப்புறம் வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அது கீழே 1 2 3 4 5 6 7 8 9 ரிசல்ட். ஸோ 9 to 10 ஆர்கானிக் ரிசல்ட் வரும். அதுக்கு அடுத்தது பீப்புள் ஆல்சோ சர்ச் வரும். இதோட பேஜ் 1 வந்து முடிச்சு ஒரு சில டைம் என்ன ஆகும்னா இதுக்கு கீழே ஸ்பான்சர்டு சொல்லி முடியும். இஃப் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் காம்படிட்டர்ஸ் அப்போ வந்து மேல நாள் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 7 ஆடு மேக்ஸிமம் ஒரு பேஜ் ஒரு எஸ்சிஆர்பியோட ஒரு பேஜ்ல it will hold 7 sponsored advertisement 10 organic result. இப்போ நம்ம பார்த்தா 9 அதாவது இது மேக்ஸிமம் வரும். ஒரு சில டைம் 7 வரும் 8 வரலாம் 10 வரும். அப்புறம் மேப் ரிசல்ட் இமேஜஸ் இருந்தா இமேஜஸ் வரும் வீடியோ இருந்தா வீடியோ வரும். பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் எல்லாத்துலேயுமே பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இப்போ வந்து ஜாவா இங்க வந்து மேல ஸ்பான்சர்ட் அடை கிடையாது. 3 மேப்பு அப்புறம் வந்து ஃபுல்லா ஆர்கானிக் ரிசல்ட் கீழே ஏதாவது ஸ்பான்சர் இருக்கா இருக்கு. இங்கே பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இருக்கு இமேஜ் எதுவும் கொடுக்கலாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். அதாவது இதுதான் ஸ்ட்ரக்சர். அது எப்படி வந்து இப்போ எஸ்சிஓ வர்சஸ் கூகுள் ஆட்ஸ் இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. எஸ்சிஓல
you don't pay for website click. தெரியுதா? Present. You don't pay for website click. இங்க you pay for website click. SEO ல ரிசல்ட் வந்து will take time. மினிமம் ஒரு 3 to 6 months ஆகுது will take time. கூகுள் ஆட்ஸ்ல இம்மீடியட்டா ரிசல்ட். SEO ல குட் ஃபார் லோ பட்ஜெட். லோ பட்ஜெட்ல பட்ஜெட்டே இல்லாட்டாலும் நீங்க SEO பண்ணுங்க. கூகுள் ஆட்ஸ்ல பட்ஜெட் இருந்தாதான் வேலைக்கு காசு இல்லைன்னா அந்த பட்ஜெட் போகவே வேலை. இங்க வந்து அன்லிமிட்டட் டிராபிக் பொட்டன்ஷியல். இங்க வந்து பொட்டன்ஷியல் லிமிட்டட் பட்ஜெட் 5000 வரைக்கும் உங்களை ராஜா மாதிரி பண்ணி 5000 போட்டீங்க அது முடிஞ்சுதான் நான் வரவே பண்ணுறேன். லாங் டேர்ம் பெனிஃபிட். SEO நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் எஃபோர்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது லாங் டேர்ம் போகாது. ஆனா இங்க காசு இருக்கிற வரைக்கும் பெனிஃபிட், காசு முடிஞ்சது. பிளேஸ்மெண்ட் ஒன்லி இன் சர்ச் ரிசல்ட். இது சர்ச் SCRP ல மட்டும்தான் வரும். கூகுளோட சர்ச் பேஜ்ல மட்டும்தான் வரும். இது அப்படி கிடையாது. யூடியூப் வந்து அவங்க வரும். டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க் நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் வச்சு பண்றது. அப்புறம் வந்து மொபைல் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் எல்லாத்துலயுமே அவங்க தான். ஸோ தே ஹேவ் plenty of options. அப்புறம் ட்ராக்கிங் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ROI டேக். இதுல நமக்கு வந்து ட்ராக்கிங் பண்ண ரொம்ப கஷ்டம். அது ட்ராக்கிங் பண்ணலாம். இப்போ செம்ரஷ் மாதிரி ட்ராக்கிங் பண்ணும். ஆனா அக்யூரேட்டா நம்ம டேட்டா அவங்க ஒரு கால்குலேஷன் தான். ஆனா இங்க வந்து இன்ஸ்டன்டாகவும் வரும், அக்யூரேட்டாகவும் வரும். ஸோ இது ரெண்டுக்குமே அதுக்கான பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இஃப் யூ ஹேவ் குட் மணி வந்து கூகுள் ஆட்ஸ் வில் சப்போஸ். இப்படிதான் பெய்டு ரிசல்ட் இப்படிதான். மேல ஒன்னு ஸ்பான்சர்டு காமிக்கும், ஆட் காமிக்கும், இப்படி இருக்கும். இதுல ஆர்கானிக் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஸ்பேஸ் கொடுக்கலாம். பாத்தீங்களா ரெண்டுலாம் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஒரு ஒண்ணுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், ரெண்டுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியா தான். இதுதான் வந்து கூகுள் சர்ச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூகுள் சர்ச் சைட் இது கூகுளோட ஓன் சைட். சரியா? google.com, கூகுள் பிளே, கூகுள் மேப், யூடியூப் இது எல்லாமே ஓன் சைட். இவங்க தான் பார்ட்னர் சைட் ஆர் பப்ளிஷர். ஃபார் எக்ஸாம்பிள் W3 இந்த வெப்சைட் தெரியுமா? W3 ஸ்கூல்ஸ். இதுல போனீங்கன்னா இங்க மேல ஒரு சர்ச் இருக்கா? இங்க வருதா? இது வந்து கூகுளோட ரிசல்ட். என்ஹான்ஸ்டு பை கூகுள் இருக்கா? ஸோ நான் இதுல பார்த்து இதை கிளிக் பண்ணி போனோம்னா தட்ஸ் ஒன் கிளிக். அதாவது ஆட்சன்ஸ் மூலமா, அதாவது இது பார்ட்னர் வெப்சைட், இது மூலமா அங்க போயிட்டு இது வந்து கூகுள் சர்ச் பார்ட்னர் வெப்சைட். இங்க வந்து மேல சர்ச் இருக்கு, நான் கிளிக் பண்றேன். ஆனா எத்தனை பேர் இதை போய் தேடு? ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க இது இது இந்த மாதிரி டேப் இருக்கிறது நீங்க நினைப்பீங்க இதுல இருக்கிற கோர்ஸ் செலக்ட் பண்ணாதான் அப்படி சொல்லி தான் நினைப்பீங்க. ஆனா இது வந்து ஒரு டேப். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கு. இது பெருசா ஒன்றும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஒன்றும் கிடையாது. There is something other called as Google Display Partner Website. சரியா? டிஸ்பிளே பார்ட்னர் வெப்சைட்ஸ்னா இப்போ இந்த நியூஸ் இதுல இருக்குல்ல, ஒன் இண்டியான்றது இஸ் அன் நியூஸ் வெப்சைட். இதுல ஆட் தான் பார்க்கணும். ஆட் வருதான் மேல சைட்ல வருதான் ஆட், இங்க ஆட் வருதான், இதுல ஆட், இதுல ஆட். இது
ஸோ இது ஒன் இந்தியான்றது நியூஸ் வெப்சைட். ஆனா இங்க வந்து ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கலாம். இதுதான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஆர் கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் வெப்சைட் ஆர் பப்ளிஷர். இந்த வெப்சைட்ல நான் இதை கிளிக் பண்ணி போனேன்னா அது ஆல்ரைட். ஸோ அந்த காஸ்ட் பர் கிளிக்கு என்ன ஆகுதுன்றது ஒரு ஷேர் வந்து டிஸ்பிளே பார்ட்னருக்கு வரும். அதான் சொன்ன 1000 பே பண்ணும்போது அது 600 600 எக்ஸாம்பிள் ஆகும். டோட்டல் இவ்வளவு கிளிக் வந்திருக்கு. ஒரு ஒரு கிளிக்கு நான் வந்து 10 ரூபாய் இப்போ காலேஸ்வர் தான் 10 ரூபாய் என்கிட்ட சார்ஜ் பண்றேன் ஒரு கிளிக்கு. அந்த கிளிக்கு வந்து 10 கிளிக்ல 9 கிளிக்கு ஊமாலாம். அது மேக்சிமம் ஊமாலாம் போது 10 ரூபாயில ஒரு 700 ரூபாய் இல்ல 7 ரூபாய் 3 ரூபாய் ஊமாலமா தான் ஃபுல்லாவே வரும். ஸோ அது ஒரு கால்குலேஷன் ஆகும். கால்குலேஷன் அதை வச்சு உங்களுக்கு இதுதான் பப்ளிஷர் வெப்சைட். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ இது ரொம்ப முக்கியம். இது நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது அதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணல பண்ண போறது. நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ஏன்டா இந்த ஆட் ரன் பண்றது ஒரு காசு கொடுக்கணும், ஏன் மேல வரல, ஏன் ஒரு கிட்டே வரலன்னா திஸ் இஸ் த குவாலிட்டி ஸ்கோர். ஆட் ரேங்க் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மேல வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த 7 கொஸ்டின் அதுவே டாப் 4ல நம்ம கண்டிப்பா இருந்தாதான் நமக்கு வந்து கிளிக் ரேட் வந்து ஜாஸ்தி. சரியா? சோ இங்க வந்து ஆட் ரேங்க் ஸ்கோர். ஆட் ரேங்க் வந்து அந்த அட்வர்டைஸ் பண்ற ரேங்க். எஸ்இஓ ரேங்க் சொல்லிட்டு இருந்தோம்ல, எஸ்இஓ பொசிஷன் சொல்லிட்டு இருந்தோம்ல, இது வந்து ஆட் ரேங்க். அத யார் டாப் ரேங்க்? இப்ப நான் வந்து இப்ப நம்ம 4 பேர் வந்து போட்டோ பிசினஸ் பண்றோம். 4 பேருக்கு 5 வருஷம் ஆகும். 4 பேருமே சிங்கிள் ரேட் ஆஃப் பிசினஸ். 4 பேருமே 5000 வந்து கூகுள் கொடுக்கும். கூகுள் எப்படி ஒரு ஆள மேல ஒரு ஆள கீழே உள்ள கண்டென்ட் அதுதான் இந்த ஆட் ரேங்க் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சிபிசி இன்டு குவாலிட்டி ஸ்கோர். சிபிசினா காஸ்ட் per click. QSனா quality score. CTRனா click through rate. ஞாபக CTR என்னது? சரியா? ஆட் ரேங்க் ஸ்கோர் என்னது? CPC into quality score. CPC cost per click அப்படின்னா மேல அந்த 4 ஸ்பான்சர் ஆட் வந்துச்சுல, அதுல ஒரு கிளிக் பண்ணா நமக்கு அமௌண்ட் போகும். அந்த கிளிக்கு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய் கூகுள் டிசைட் பண்ணி வச்சு. இப்ப நம்ம சும்மா ஜஸ்ட் பார்த்தோம்ல டேட்டா சயின்ஸ் சென்னைன்னு சொல்லி பார்த்தோம்ல மேல வச்சுல, அதுல சும்மா உங்களை காமிக்கிறதுக்கு நம்ம கிளிக் பண்ணிடுவோம். அது கூகுள் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அந்த கிளிக்கு 10 ரூபாய். ஓகே. சோ நான் ஆட் ரேங்க் ஸ்கோர் பண்ணணும்னா வந்து காஸ்ட் பர் கிளிக் இன்டு குவாலிட்டி ஸ்கோர். இப்போ குவாலிட்டி ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட். அது உங்க ஆட நிறைய தடவை காமிச்சிட்டாங்க, ஆனா யாருமே கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் சம்திங் ராங். அப்ப சிடிஆர் கால்குலேட் பண்ணுவோம் பிளஸ் ஆட் ரெலவன்சி. நீங்க அதுல டைட்டில் இதுல எல்லாம் ஒன்று கொடுத்துட்டு அவன் கிளிக் பண்ணி உள்ள வரும்போது வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா கூகுள் ஆட்ஸ் எப்படின்னா இப்ப வந்து நான் மதுரைக்கு போறேன், எனக்கு வந்து செல்ஃப் டிரைவ் கார்
எனக்கு டிரைவர் வேணாம், கார் வாடகை தான் நானே ஓடுவேன் அப்படின்றது செல்ஃப் டிரைவ் நான் தேடுறேன், மேல வருது, நான் கிளிக் பண்றேன், உள்ள போகும்போது ரெண்டல் கேப்ஷன் தாங்க ரெலவெண்டா. நான் கேட்டு டிரைவர் விட கார் இவன் என்ன சொல்றான், வர முடியாத டிரைவர். ஸோ தட் இஸ் இயர்லெவல் அப்படின்னு கூடாது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு உள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருந்ததுன்னா அது ரெலவெண்டா. ஸோ இது இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. landing page experience. Landing page experience. What do you mean by landing page? கிளிக் பண்ணி எங்க வந்து கஸ்டமர் லேண்ட் ஆகும், அதான் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா கசகசகதான் இருந்தா உடனே கஸ்டமர் என்னடா இது லேண்டிங் பேஜ் ஒழுக்கமா இல்லைன்னா அது இந்த லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குன்னா உள்ள போன உடனே படிக்கணும். இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்கொயர் பண்ணும்போது கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். கூகுளில் எனக்கு 4.8 இருக்கு, ஜஸ்ட் எல்லாம் 5.5 ஓகே. கீழே வரும்போது என்னோட சிலபஸ் நான் தான் நோட் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து என்னோட ட்ரெயினர் க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சர்டிஃபிகேஷன் இருக்குது, அது முடிச்சுட்டு வந்து இப்படி தான் நீங்கள் முடிச்சோம் சர்டிஃபிகேட் இருக்கு. அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் ஒர்க் பண்ணலாம், நீ இதெல்லாம் முடிச்சா உனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு சம்பளம், இப்படிலாம் போட்டால் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வருது. லேண்டிங் பேஜ் நீ இங்க படிச்சாதான் நல்லா இருக்காங்க, வேற எங்க போனாலும் எவனும் சொல்லி தர மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் போட்டுருந்தானே என் பெருமையான சொல்லிட்டு இருந்தானா, இதுலயும் என் பெருமை தான். ஆனா எப்படி சொல்லியிருக்கேன், அங்கே வந்து என் பெருமை சொல்லியிருக்கேன், ஆனா அது ஒர்த் அப்படி சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணி என்கிட்ட எதுவுமே டிஸ்பிளே பண்றதுன்னா சும்மா நான் பாட்டு என் கதையை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னா உள்ள வந்தா மினிமம் ஒரு 45 seconds to 1 minute ஆகுது மினிமம் உள்ள இருக்கு. உள்ள வந்த உடனே வெளியே போயிட்டாங்கன்னா லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ குவாலிட்டி ஸ்கோர் எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா இப்படிதான் டிசைன் பண்ணும். இந்த குவாலிட்டி ஸ்கோர் வில் பி அவுட் ஆஃப் 10. நமக்கு இது தெரியாது எவ்வளவு குவாலிட்டி ஸ்கோர் வந்திருக்கு, அதான் தெரியாது. வரும், நம்ம டேஷ்போர்ட்ல காமிக்கிறேன், அது வரும். எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து 5 தான் கொடுக்குறாங்கன்னா ஆவரேஜ், அப்ப ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரும். 3 தான் கொடுக்குறாங்கன்னா ஐயோ அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்கோரே வரலன்னா அந்த ஆட் வந்து ஒழுங்கா ரீச் ஆகல. ஓகே கிளியர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ காஸ்ட் பர் கிளிக் நீங்க செம்ரஷ்ல நீங்க ஒரு தடவை கேட்டிருக்கீங்க அவருக்கு ஆரம்பத்திலேயே சிபிசின்னு போட்டிருக்கீங்களே, என்னது இந்த செம்ரஷ்ல பாத்தீங்கன்னா வந்து சிபிசி இருக்கா, இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஆவரேஜ் சிபிசி 34 ரூபா, அதாவது ஒரு கிளிக்கு 35 ரூபா போட்டிருக்காங்க. இதுதான் இவங்க கால்குலேட் பண்ணி, அதாவது ஒரு மாசம் 2 மாசம் டைம்ல இதுதான் ஹையஸ்ட் போயிருக்கும், லோவஸ்ட் போயிருக்கும். 50 ரூபாய்க்கு போயிருக்கும், 10 ரூபாய்க்கும் போயிருக்கும். ஸோ ஆவரேஜா இதுதான் வந்து காஸ்ட் பர் கிளிக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து வியூ ஆல் வியூவர்ஸ் இதுல சிபிசி எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இந்தந்த கீவேர்ட்ஸ் எந்தெந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ், இதுக்கு மேட்சிங் கீவேர்ட்ஸ் வர கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். சிபிசி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல ஹையஸ்ட் சிபிசி எது 40.2 கீழே 45 இருக்கா, லோவஸ்ட் 0.87.
நீங்க சிபிசி எவ்வளவு செட் பண்ணணும்னா இது எல்லா கீவேர்ட்ஸையும் வச்சு செலக்ட் பண்றீங்கன்னா 45 இருக்கா, ஒரு 50 rupees ஒரு கீவேர்டை நீங்க சிபிசி செட் அந்த டோட்டல் கீவேர்டு அந்த பஞ்சோட ஹையஸ்ட் சிபிசி எதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு நியரஸ்ட் ரவுண்டட் வேல்யூ அப்படின்னு செட் பண்ணி 53 60. ஸோ அது அடுத்த 0 ஃபிகருக்கு நீங்க வந்து சிபிசி செட் பண்ணணும். ஏன் அப்படி செட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். இப்போ சிபிசி வந்து நம்ம 50 ரூபாய் செட் பண்ணிருக்கோம். ஆனா சிபிசி அது ஒரு கிளிக்கு 50 ரூபாயே எடுக்கலாம்னு தெரியும். ஒரு நாள் பார்த்தா 10 ரூபாய் இந்த கீவேர்டு எனக்கு இன்னொரு நாள் பார்த்தா 98 ரூபாய்க்கு வரும். தட்ஸ் நாட் காம்படிஷன். வீக்கெண்ட்ல ஏதோ பயங்கர காம்படிஷன் இருக்கும். அதனால சிபிசி அவர் உறுதி போச்சு. அடுத்த நாள் என்னன்னா இது நம்ம தப்பு பண்ணுறோம் இருக்கும், அடுத்த நாள் தப்பு போயிடுச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன். இந்த காம்படிஷனை நீங்க வந்து மேல கொண்டு வரணும்னா இந்த பேராமீட்டர். இப்போ இங்க வந்து அட்வர்டைசர் 1 இது நோட் பண்ணிட்டீங்களா? அட்வர்டைசர் 1 2 3 4 இவங்களோட சிபிசி quality score. Okay. Android score என்ன சொல்லிட்டு? What is Android score? Android score formula. CPC into quality system. இங்க நான் வந்து சிபிசி ஒரு 5 ரூபா போடுறேன். இங்க ஒரு 8 ரூபா 10 ரூபா 15 ரூபா. காம்படிட்டர் 1 வந்து நான் சிபிசி 5 ரூபா செட் பண்ணிருக்கேன். ரெண்டாவது காம்படிட்டர் 8 ரூபா போடுவோம். மூணாவது 10, நாலாவது 15. நம்ம கூகுள் யாரும் மேல கொண்டு வருவோம். குவாலிட்டி ஸ்கோர் இவன் 10 வச்சிருக்கான், இவன் ஒரு 8 6 4. இப்ப யாரும் சரி. இப்ப ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் சிபிசி இன்டூ குவாலிட்டி ஸ்கோர் தானே 50 64 60 60. இப்ப யாரும் செகண்ட் இங்க ஜாஸ்தி பே பண்ணி இங்க கம்மியா இருந்தாலும் இங்க கம்மியா பே பண்ணி இங்க ஜாஸ்தியா இருந்தாலும் யூஸ். இவன் ஹையா பே பண்ணிருக்கான் அப்போ மேல, இவன் குவாலிட்டி ஸ்கோர் ஜாஸ்தி இருக்கும் அப்போ மேல. இங்க 1 2 இவன் ஏன் 3னா இவன் கீழே ஆல்ரெடி இருக்கான் 3 இப்படிதான் கேட்கும். இப்ப இதுல பாருங்க, காம்படிட்டர் 1 வந்து எவ்வளவு பில்ட் பண்ணிருக்கான் 20. ஓகேவா? குவாலிட்டி ஸ்கோர் 5. இங்க 25 4 15 7 18 8. இங்க ஹையஸ்டா பிட் பண்ணிருக்கிறது பி தானே. அப்போ இங்க பிஃபோர் குவாலிட்டி ஸ்கோர் ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் முன்னாடி இவன் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இவன் ஃபோர்த். ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் யார் ஃபர்ஸ்ட்? தேர்ட் ரேங்க்ல இருந்தா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவன் ஃபோர்த். ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் எப்படி? இது 100 100 105 144. இஃப் 100 சேமா இருந்ததுன்னா குவாலிட்டி ஸ்கோர் யாரும் ஜாஸ்தியோ அவங்க மேல வந்து. சரியா? இப்போ இது புரிஞ்சுதா? எப்படி ஒரு கால்குலேஷன் போடலாம் நீங்க சொல்லிருக்கலாம் எப்படின்னு.
சொல்லுங்க. எப்படி கால்குலேட் பண்ணும்? ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணும்? இப்போ இங்க வந்து யார் ஃபர்ஸ்ட் வரணும்? இவன் ஃபர்ஸ்ட் வரணுமா? ஃபர்ஸ்ட் வந்து 4. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் கால்குலேட் 18. இப்போ ரேங்க் எப்படி? Subject 3, painting. இப்போ இதை இது பாருங்க. 4th ரேங்க் அங்கே 4th ரேங்க். தேர்ட் ரேங்க் இருந்தவன் ஸ்டூடெண்ட். செகண்ட் ரேங்க் செகண்ட் 4th ரேங்க் இருக்கும். தேர்ட் இருக்கலாம். இதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் கால்குலேஷன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பிட்டிங் பண்ணிக்கிறேன். என்னோட பிட்டிங் வேல்யூ எவ்வளோ? பிட்டிங் தான் இருக்கு. இதான் பிட்டிங் வேல்யூ. 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 24, 25 பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பிட்டிங் வேல்யூ. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவல் சீட் Yeah. 1, 2, 3 and 4. ஆக்சுவல் சிபிசி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்க கொடுக்குற இந்த அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 10 ரூபா. இதுதான் என்ன பிட்டு. அதுக்கு மேல போகலாம். கூகுள் வந்து they'll have a calculation. எப்படி இருக்குன்னா, the ad rank score of your below competitor. Ad rank score of your below competitor divided by your quality score. Plus $0.01. என்ன சொல்லுங்க? எழுதி வைங்க சொல்லுங்க. ஓகே? below foundation. இதோ இவனுக்கு இது இதோ இவனுக்கு இவன் இவனுக்கு இவன் இப்ப ஆக்சுவல் சிபிசி கால்குலேட் பண்ணு. இது எல்லாம் வந்து உங்களுக்கு நேக்கட் ஐல தெரியாது. ஆனா இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. இப்போ ஆக்சுவல் சிபிசி இருக்கணும். ஆட் ரேங்க் ஸ்கோர் ஆஃப் த பிலோ காம்படிட்டர் எவ்வளோ? 64 divided by 100. 10. இங்க குவாலிட்டி ஸ்கோர் இதுவும் தான். by 10 எவ்வளோ? 6.4 plus 0.01. இப்போ வந்து 6.41. ஓகேவா? இப்போ இவங்களோட இது சொல்லுங்க இந்த கால்குலேஷன் 48 divided by 8 எவ்வளோ? Equal to 6 plus 0.01. இது வந்து 6.01. காலி சொல்லுங்க இவங்களோட ஆக்சுவல் சிபிசி
That's good. Yeah, it's better. Yes, what's wrong? 40 reasons. 40? Reasons. இவங்களோட ஆக்சுவல் ஓகே 40 Divided by reasons. 6 ஆகும் 40 divided by 8. And 8. no 40 divided by 8 ஆகும் 6 5 5 சரியா இவங்களுக்கு கீழே எதுவுமே இல்லாதவங்க அவங்க எனக்கு சிபிசி கொடுத்துருந்தோம் அப்படியே ஆக்சுவல் சிபிசி எவ்வளோ மீன்ஸ் இவங்க பிட் பண்ணது ஆக்சுவல் சிபிசி எவ்வளோ 5 இங்கே 8 இங்கே 6 இங்கே 6 இங்கே 5 இங்கே 20 அப்படின்னு ஏன்னா குவாலிட்டி ஸ்கோர் அதனால அவங்களுக்கு 4th ரேங்க் போயிட்டாங்க எப்போ மேலே போறீங்களோ ஆல்மோஸ்ட் இதுதான் மேக்ஸிமம் 10 ரேங்க் மேலே எடுக்கணும் ஆனா இதோட கம்மியா இருக்கும் ஸோ குவாலிட்டி ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கும் புரிஞ்சுதான் கொஞ்சம் 406 தான் நம்ம கேட்கணும். அதான் 6 தான் எடுத்தான் கொஞ்சம் புரியல. புரியலையா இப்போ சிபிசி குவாலிட்டி ஸ்கோர் இது வரைக்கும் முடிச்சுதான் எஸ் சார், அது வரைக்கும் ஆக்சுவல் சிபிசி எப்படின்னா ஆட் ரேங்க் ஸ்கோர் ஆஃப் யுவர் பிலோ காம்படிட்டர் இவனோட பிலோ காம்படிட்டர் யாரு சரி 61 அவனோட ஆட் ரேங்க் ஸ்கோர் 16 16 டிவைடட் பை நம்மளோட குவாலிட்டி ஸ்கோர் இவனோட அதாவது ஆட் ரேங்க் ஸ்கோர் ஆஃப் த பிலோ காம்படிட்டர் டிவைடட் பை அவனோட குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளோ 64 டிவைடட் பை 10. பிளஸ் 0.01 அவ்வளவு மேண்டேட்டரி ஓகே. இப்போ இவனோட இது சொல்ல மீன்ஸ் ஆக்சுவல் சிபிசி எப்படி கால்குலேட் பண்ணலாம் செகண்ட் ஒன் செகண்ட் 40 divided by 8 divided plus 0.01. Since 40 divided by 8 plus 0.01. ஓகேவா சொல்லுங்க சார் இது நீங்க எங்க யூஸ் பண்ண மாட்டீங்க ஆனா ஆட்வர்ட்ஸ் ரன் ஆகும்போது எப்படி ஜாஸ்தியாது எப்படி கம்மியாது பில்டிங் எப்படி ஜாஸ்தியா கம்மியாகும் தெரியும் இது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இது மாதிரி டேபிள் தரேன் நீங்க எனக்கு அது கால்குலேட் பண்ணி கொடுங்க சரியா நெக்ஸ்ட் வந்து பில்டிங்ல வந்து we have 2 types ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக் பில்டிங் அண்ட் மேனுவல் பில்டிங் பில்டிங்ல என்ன பில்டிங் சும்மா நிறைய பில்டிங்ல ஐபிஎல் பாப்பீங்க எப்படின்னா பெட் பண்ணிட்டே இருக்குது. பெட்டிங் கிடையாது பில்டிங் பெட்டிங் பில்டிங்னா ஏன் இப்போ வந்து தோனி வரும்போது சிஎஸ்கே வந்து 10 கோடி சொல்லுவாங்க ஆர்சிபி வந்து 12 கோடி சொல்லுவாங்க ஹைதராபாத் 20 கோடி சொல்லுவாங்க இது வந்து பில்டிங் கடைசியில வந்து ஓகே தோனிக்கு 20 கோடி தான் இருக்கு மேல கொடுக்க முடியாது ஸ்டாப் பண்ணோம்னா யார் ஹையஸ்டா கோட் பண்ணாலும் நமக்கு போயிடும் இது வந்து ஓப்பன் பில்டிங் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அப்படின்னு க்ளோஸ்டு பில்டிங் எப்படி நடக்கும்னா இப்ப நான் வந்து இந்த ரோட ரெடி பண்றதுக்கு நான் சொல்லுவேன் ஒரு டெண்டர் நான் வருவேன் நீங்க 3 பேரும் வந்து ஒரு கவர்மெண்ட் இதுதான் என்னோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுப்பீங்க நீங்க 3 பேரும் நல்ல குவாலிட்டியான கான்ட்ராக்டர் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு யார் வந்து கம்மியா இருக்கோ அவங்க வந்து அது க்ளோஸ்டு பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுள் பண்றது இட் இஸ் க்ளோஸ்டு பில்டிங் ஓகே நமக்கு சொல்ல முடியாது ஆனா சென்ட்ரேஷன் ஆவரேஜ் அப்ராக்சிமேட் எடுத்து சொல்லுவோம்
கூகுள் எப்பவுமே வந்து இதுதான் வந்து இந்த கீவேர்டுக்கான பிட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அதுதான் காசு. இதுல they have two types of bidding. One is manual bidding and other one is automatic bidding. Manual bidding எப்படி இருக்கும்னா, இப்போ காம்படிட்டரோட பிட்டிங் ஒரு கீவேர்டு வச்சுக்கோங்களேன். ஒரு கீவேர்டுக்கு அவர் செம்மர்ஸ்ல பார்க்குறாரு, நம்ம செம்மர்ஸ்லாம் பார்க்குறோம். செம்மர்ஸ்ல பார்த்துட்டு அந்த கீவேர்டுக்கு 50 ரூபா அப்படின்னு சரி 3 ரூபா சேர்த்தி போகலாம் அப்படின்ட்டு 3 ரூபா சேர்த்தி போட்டு 53 ரூபா போகிறார். நம்ம ஆரம்பிக்கும் போது 5 ரூபா போகும். எத்தனாவது ரேங்க்ல இருக்கும்? 2வது ரேங்க். ஏன்னா அவர் 53 ரூபா. திரும்ப நம்ம செகண்ட் ரேங்க்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 5 ரூபா சேர்த்தி போகலாம் அப்படின்னு மறுபடியும் ஏற்றுக்கணும். அப்போ செகண்ட் திருப்பி ஏற்றுருக்கேன் செகண்ட் ரேங்க் ஏற்றி 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 55 வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க. ஆனா இது அனலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் வருது? நீங்க 5 ரூபா போட்ட உடனே வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டோம் டிடெக்ட் பண்றது. ஏன்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல என்ன ஒரு சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஆல்கோரிதம் will take time to learn first. நீங்க ஒரு ஆட் செட் பண்ணீங்கன்னா it take 3 days to learn. புதுசா ஒரு ஆட் செட் பண்ணீங்கன்னா 3 நாள் டைம் எடுக்கும் அது லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் ஜெனரேட் ஆகும். நீங்க என்ன சேஞ்ச் எடுத்தாலும் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஆட் ரன் ஆகுது. ஒரு சேஞ்ச் பண்றீங்கன்னா it will take at least 1 hour to learn. ஏன்னா அது ஒரு மெஷின், it needs to learn. அப்ப நீங்க இதை எப்ப ஐடென்டிஃபை பண்ணி எப்ப நீங்க இது கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் அ டஃப் டாஸ்க். சரி, இப்போ வந்து காம்படிட்டர் வந்து 30 ரூபா கோட் பண்ணிட்டான். சரியா? நீங்க 30 ரூபா வந்தோடனே 30 ரூபா வந்தோடனே செகண்ட் பிளேஸ் போயிட்டீங்க. அதுக்கடுத்து 35 ரூபா போட்டது ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரி, நம்ம வந்து 35 ரூபா போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். சரி, இதே மாதிரி அவனும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து கடை 55 போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கீங்க. ஆனா காம்படிட்டர் பண்றான், பரவாயில்ல நீங்க 30 ரூபாய் நிற்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு லாஸ்? நீங்க 31 ரூபாய் போட்டிருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருந்துச்சு. ஆனா நீங்க 55 ரூபாய் போயிட்டு தேவையில்லாம நம்ம ஒரு கிளிக் 55 ரூபாய் கொடுக்கணும். அப்ப அது வந்து மேனுவல் பிரிண்டிங்ல இது ஒரு சரி. இங்க காம்படிட்டர் வந்து 30 ரூபாய் கொடுத்துருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் வந்து அவன் 50 ரூபாய் கொடுத்து 53 ரூபாய் கொடுத்துருந்தால 53 ரூபாய் கொடுக்க வேண்டாம், நம்ம 55 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தோம், நம்ம 55 ரூபாய் நீங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 55 ரூபாய் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டீங்க. சரி, 5 ரூபாய் கம்மி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு காம்படிட்டர் பிட் எவ்வளவு? 30. கம்மி பண்ணி 30 ரூபா வரும்போது நீங்க செகண்ட் பிளேஸ் வரும். அப்பதான் தெரியுது காம்படிட்டர் 30 ரூபாய் தான் போட்டுருக்கா. காம்படிட்டர் பிட் தெரியும்னா இப்படிதான் ஏற்றி இறக்கி பார்த்தாதான் காம்படிட்டர் தெரியும். இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த நாலேஜ். Okay, so every time you change your bid because it depends upon a competitor bid level, this time consuming process. So இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதனால ஆட்டோமேட்டிக் பிட்டிங் போலாமா அதுலயும் ஒரு டெஸ்ட் இருக்கும். எப்படின்னா இங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும் அப்படின்னு விட்டீங்கன்னா காம்படிட்டர் 5 ரூபா பிட் பண்ணனா 6 ரூபா மட்டும் உங்களுக்கு, 10 ரூபா போட்டோம்னா 11 ரூபா, 15 ரூபா போட்டா 16, அப்படி 9 ரூபாய் ஏத்திக்கிட்டே போகலாம். 55 ரூபா 56. ஆனா உங்களை ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே வச்சுக்கலாம். இப்போ காம்படிட்டர் சரி இன்னைக்கு உனக்கு ஒரு பண்ணுவோம் அப்படின்னு 10 ரூபாய்ல 20 ரூபாய்க்கு இருக்கிற கீவேர்டு எடுத்து 100 ரூபாய் போட்டான்னு சொல்லுவோம். காம்படிட்டர் என்ன பண்ணிருப்பான், அவன்கிட்ட நிறைய காசு ஒரு 20,000 போட்டு வச்சு, நீங்க 1000 ரூபாய் தான் போட்டு வச்சிருச்சு. ஒரே நிமிஷத்துல நம்ம காலி பண்ணி வச்சு இதுக்கு இது வந்து 1000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா ஒரே நிமிஷம். இப்போ வந்து அவங்ககிட்ட அந்த 1000 ரூபாய் போட்டு அந்த அமௌண்ட் போயிடுச்சுன்னா அவங்க வந்து அதுல வரவே மாட்டாங்க. அமௌண்ட் போச்சு இல்லையா? நான் ஒரு கிளிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு அப்படின்னா நீ உங்களோட பட்ஜெட் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் டெய்லி பட்ஜெட் 1000 ரூபாய் கொடுக்குது. 1000 ரூபாய் கொடுத்தாலாவது எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கணும். என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கிளிக்ல ஒரு கிளிக் 1000 ரூபாய் போச்சா, சரி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கிளிக் தான். அந்த ஒரு நாள் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்துடும். கீழே வந்து அதுதான் நம்மளோட தந்திரம். சோ இங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மேக்சிமம் சிபிசி சொல்லி செட் பண்ணும். இப்ப நம்ம என்ன சொன்னோம், செல் வருஷம் 35 ரூபாய் பார்த்தோமா,
என்ன சொன்னேன், 35 ரூபாய் 40 ரூபா செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு என்னால 40 ரூபா தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் அந்த கீவேர்டு வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காம்படிட்டர் என்ன பண்றது அப்படின்னா 40 ரூபா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் 39 ரூபா வர வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கு. சப்போஸ் சிபிசி 40 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா கீழே இருக்கு. பட் திஸ் இஸ் குட். நீங்க மேக்ஸிமம் சிபிசி செட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா கண்டபடி போகும். ஸோ ஆட்டோமேட்டிக் பில்டிங் போக ஆனா மேக்ஸிமம் சிபிசியும் செட் பண்ணி வச்சுக்கணும். அதுலயே ஆப்ஷன் இருக்கும், செட் மேக்ஸிமம் சிபிசி. நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல போகலாம். காம்படிஷன் ஜாஸ்தியா இருந்தாலுமே உங்களுக்கு அதுக்கு மேல போகலாம். கிளிக்கிங் மேபி கணக்கு இது கிளியரா. இது ஆட்வர்ட்ஸ்குள்ள போகும்போது லைவா போகும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட். இதுல ஆடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்படிதான் ஆடோட ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம கண்டிப்பா ஒரு ஜிமெயில் ஐடி யூஸ் ஓகே. ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்க ஒரு ஆட்வர்ட்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இப்போ ஒரு ஜிமெயில் ஐடி கீழே நான் இவ்வளவு ஆட்வர்ட்ஸ் போட்டு ஓகே. நான் வந்து இதை கிளிக் பண்ணேன். இது ஒரு ஆட்வர்ட். இந்த மாதிரி 20 ஆட்வர்ட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும். 20 கிளைண்ட் இருந்தா 20 வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஜிமெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணணும். எப்பாவது பார்த்துருக்கீங்களா இந்த டேஷ்போர்ட் எல்லாம்? எப்ப பார்க்கணும்? நீங்க இதுல ஒர்க்கே பண்ணிருக்கீங்க. கூகுள் ஆன்சர் அதே மாதிரி 20 ஆண்ட்ராய்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பெயின். கேம்பெயின் தான் என்ன? நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேம்ப் புரியல. பிரச்சாரம் கேம்ப். இப்ப நான் வந்து உங்க காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கும் போது எனக்கு பேண்டிங் பண்ணணும்னா அங்க நான் ஒரு ஸ்டாலோட செட் பண்ணி அதை வந்து ஒரு கேம்ப். நான் வந்து இப்போ இங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு டார்கெட். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் வந்து நோட்டீஸ் கொடுக்குறது கேட்பேன். அதே மாதிரி இதுல ஆட்வர்ட்ஸ் மூலமா கூகுள் ஆட்வர்ட்ஸ் மூலமா நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க. அதனால தட் இஸ் கால்ட் ஆஸ் அ கேம்பெயின். ஸோ எந்த ஆட்வர்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணுங்க. கேம்பெயின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்டுக்கு 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று கொச்சி. கோயம்புத்தூர்ல நான் வந்து ஜாவா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுப்பேன். கொச்சின்ல நான் ஏஐ சரியா? இது ஒரு ஆட் ஆகும். ஆனா எனக்கு இங்க 2 லொகேஷன். 2 லொகேஷன் நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணும்போதுதான் 2 லொகேஷன்லயும் 2 டிஃபரெண்டான 2 டிஃபரெண்ட்ல 2 சேமான ப்ராடக்டா இருந்தாலுமே 2 லொகேஷன் தான் 2 லொகேஷனா தான் நிக்கிறோம். ஓகே. சோ இது வந்து நான் ஒரு கேம்பெயின் 1, இது கேம்பெயின் 2 அப்படிங்கிறது. ஓகே. சோ இதை வந்து என்னால ஆட் ஆகணும். எக்ஸ்ப்ளோர் ஐடி நான் காமிச்சாலே 4 காமிச்சாலே அதுல ஒரு ஆட் ஆகும். இது வந்து நம்ம அது கீழே வர்ற ஆட் அக்கௌண்ட்.
அந்த ஆட் அக்கௌண்ட்ல நான் எந்த ஆட் ஆன் பண்றது வந்து பேசினாங்க கேம்பெயின் கிரியேட். ஸோ இப்போ எனக்கு 2 லொகேஷன் இருக்கு. இந்த 2 லொகேஷன்ல நான் 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணுவேன். இப்போ அடுத்தது இது ஆட் குரூப் சொல்லுவோம். ஆட் குரூப் கீழ உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் ஓகே. ஸோ கேம்பெயின் அடுத்தது ஆட் குரூப். அப்ப நான் வந்து இதுக்கு ஆட் குரூப் ஆட் குரூப் பண்ணிக்கலாம். இந்த கேம்பெயினுக்கு இதே மாதிரி போட்டு ஏன் இது ரெண்டுமே நான் வந்து ஒரு ஆட் குரூப்பா நான் ரன் பண்ணல அப்படின்னா இதுக்கான கீவேர்ட்ஸ் செய்வாங்க கிடையாது. சோ இதுக்கு தனியா ஒரு கீவேர்ட் செக்ஷன் வேணும். இதுக்கு தனியா கீவேர்ட் செக்ஷன் வேணும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆட் ரன் பண்ணுறது. ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆட் குரூப். இது ஒரு ஆட் குரூப். எந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆட் குரூப், இன்னொரு ப்ராடக்ட் ஒரு ஆட் குரூப். ஏன்னா டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ். சேம் கீவேர்ட்ஸ் வந்து பிரிக்க தேவை. டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸா இருந்தா நீங்க வச்சு 2 ஆட் குரூப்பா போடும். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு ஆடு, இதுக்கு ஒரு ஆட். ஆட்னு ஒன்றுல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன் இதெல்லாம் செட் பண்ணி நான் ஜாவாவுக்கு தனி ஒரு ஆட் ரன் பண்ணுவேன். டிஎம் தனி ஒரு ஆட். புரிஞ்சுதா? ஸோ ஆட் அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் குரூப், கீவேர்டு, ஆட். சரி, இப்போ நான் இது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. இப்போ எனக்கு எக்ஸ்ப்ளோர் ஐடியா கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பிரான்ச். நாலு கோர்ஸ் ஒரே லொகேஷன் தான், 4 கோர்ஸ். இப்போ நான் எவ்வளவு கேம்பெயின் முடியும்? ஒரே கேம்பெயினா? ஒரு கேம்பெயின். சரி, ஒரு கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணேன். கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு கேம்பெயின். எவ்வளவு ஆட் குரூப் நான் 4 ஆட் குரூப் வாங்க. ஏன்னா தனித்தனி கீவேர்டு. ஆட் குரூப் கோயம்புத்தூர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து சாரி கேம்பெயின் ஆட் குரூப் வந்து ஜாவா, பைத்தான், பிஐ, டி. இதுக்கு கீவேர்ட்ஸ், ரிவார்ட், இதுக்கு கீழே ஆட் ஆட் ஆட். கிளியரா? ஒரு லொகேஷன் இருந்தா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்றீங்களா? டிஎம், எஸ்சிஓ, எஸ்எல், இமெயில் மார்க்கெட்டிங். ஒரே கேம்பெயின் கேம்பெயின் வந்து கீவேர்ட்ஸ் வந்து கேம்பெயின் ஆட் குரூப் ரிஜிஸ்டர். ஆட் குரூப் எவ்வளவு ஆட் குரூப்? ஆட் குரூப் வந்து 4 தனித்தனி வைக்கணும். ஏன் 4 தனித்தனி இருக்கு? This all belong to அதிகமா இருக்கு. digital marketing. இங்க நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர்னு நான் ஆட்வர்ட் செட் பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் எஸ்யூ எஸ்எம் இமெயில் தான் வருது. ஸ்வாகிட்ட கிரியேட்டிவ்ல பண்ணாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் ஸ்பெஷலைஸ் வேற எந்த கோர்ஸும் இல்ல.
அதுல நான் வந்து நாளா போட்டு பிரிச்சிருக்கேன் அவ்வளவுதான். சரியா? ஸோ யாரும் வாட் சார் இப்ப எஸ்இஓ அட்வான்ஸ்ங்கிறது எதாவது அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறைக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சப் டாபிக் தான் எஸ்இஓ, எஸ்எம்எம், எஸ்இஎம் எல்லாம். இதெல்லாம் சேர்றதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பட் எஸ்இஓ மட்டும் தான் கொடுக்குறாங்க, இல்ல எஸ்எம்எம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்டையர் கான்செப்ட் நான் கொடுக்கல. அப்படின்னாலுமே நீங்க ஒரு ஆட் குரூப் ரன் பண்ணீங்கன்னா ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் ஆட் குரூப் ரன் பண்ணி அதுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் போவாங்க. ஆனா ஜாவாவும் டிஎம் நீங்க செட்டிங் பண்ணியெல்லாம் முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங்கும் நல்லா சேர்த்து போகணும். பைத்தான் வித் ஏஐ நல்லா சேர்த்து அந்த மாதிரி கோர்ஸ் சேர்த்து போகணும். ஸோ கீவேர்ட் வந்து எனக்கு ஆட் போகணும்னா ஒரு செட் ஆஃப் கீவேர்ட் தான் எனக்கு கொடுக்கணும். அந்த கீவேர்ட் எல்லாமே வந்து இன்னொன்னு சொன்னேன், மேல ஒண்ணு காமிச்சு கிளிக் பண்ணி ரெலவெண்டா இல்லாட்டினா உங்களுக்கு குவாலிட்டி ஸ்கோர் அடிக்கும். இப்ப நீங்க வந்து இதுக்கு இப்ப நீங்க 4 குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? ஏன் 4 கேம்பெயினா கூட கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மேனேஜ் பண்ண தப்பு இல்லை. நான் ஒரு 5 ரூபாய் போட்டு அப்படியும் பண்ணிக்கல. இல்ல நான் வந்து கொஞ்சம் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் வேற எந்த கிளைண்ட்டும் ஹேண்டில் பண்ண போறது. நான் இது 4 தான் பாக்குறேன். எனக்கு 4 கேம்பெயினா ரன் பண்ணி எனக்கு 4 கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸ் தனித்தனியா பாக்குறேன். இல்ல 4 ஆட்வேர்டா போட்டு எனக்கு தனித்தனியா பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனா when you add price அப்படின்றது போது செக்ரிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ 4 கேம்பெயினா போடுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களோட பட்ஜெட் வந்து கேம்பெயின் வைஸா தான். ஓகே, நான் இப்ப இதுக்கு ஒரு கேம்பெயின், இதுக்கு ஒரு கேம்பெயின், இதுக்கு ஒரு கேம்பெயின், இதுக்கு ஒரு கேம்பெயின், நான் மினிமம் ஒரு கேம்பெயின் இதுக்கு 300, இதுக்கு 300, இதுக்கு 300, இதுக்கு 300, 1200 ஆச்சா, 1500 போடுறேன். இப்போ நான் இந்த கேம்பெயினுக்கு இதை நான் செப்பரேட்டா நான் போடுறேன். புரியுதா? கேம்பெயினுக்கு நான் செப்பரேட்டா போடுறேன். ஆனா இப்போ ஒரு கேம்பெயினுக்கு கீழே நான் இந்த 4 ஆட் குரூப், இப்ப நான் ஒரு ஆட் குரூப்பா போடுறேன், இல்ல நான் 4 ஆட் குரூப்பா போடணும் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஆட் குரூப்பா போட்டா இதுல எந்த ஆட் குரூப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதை வந்து நிறைய தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நல்லா கிளிக் ரேட் வருது, இது கிளிக் ரேட்டே வரல, என்ன பண்ணாலும் கிளிக் ரேட் வரலன்னா இதை பெருசா காமிக்கல, இது நிறைய இதை போட்டு அல்வா. ஆனா 4 ஆட் குரூப்ல நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் எவ்வளவு கீவேர்ட்ஸ் இருக்கு, மினிமம் 5 இடத்துல முடியும். இது மொத்தமா சேர்த்து போட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. எஸ்எம்எம் கம்மியா தான் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கிளிக் பண்ண அதுக்குள்ள வர காம்பனன்ஸ் தானே. ஸோ யூ கேன் ரன் அஸ் ஒன் ஆட்வேர்ட். அந்த 1000 ரூபாயும் அந்த ஆட்வேர்டு மேல கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஸ்பிளிட் பண்றதும் சேர்த்து வைக்கிறது உங்க இது. ஆனா ரிலவெண்டா இருக்கணும். இட்லிக்கு மார்க்கெட் பண்ணி பரோட்டா விற்கணும், irrelevant. 2 சாப்பாடு தானே. இது லிம் ஜூஸ் மாதிரி. இது லிம் ஜூஸ் தானே. இல்ல சார், நீங்க ஒரே ஆடா போட்டோம்னா இந்த 4க்குமே நம்மளுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாக் ஜாவா போட்டீங்கன்னா அதுல கோர் ஜாவாவும் போகும், இதுவும் அட்வான்ஸ் ஜாவாவும். நீங்க கோர் ஜாவான்னு மார்க்கெட் பண்ணிட்டு நீங்க இதுல ஃபுல் ஸ்டாக் ஜாவான்னு நீங்க மார்க்கெட் பண்ணிட்டு கோர் ஜாவா மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒன்றை மட்டும் யோசிச்சு, நீங்க கொடுக்குற கீவேர்டுக்கும் ஹெட்லைன் இருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் சம்பந்தம் இருக்கணும்னா அப்படி இருக்கணும் இல்லை, நல்லாவே சம்பந்தம். இட் ஷுட் பி 100%. ஸோ அந்த ஆண்ட்ரோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அது நம்ம யோசிச்சு முடியும். இப்போ ஆண்ட்ரோப் போட்டு ஒன்னா போட்டுக்கலாமா? ஒன்னா போட்டோம்னா அடுத்தது கீவேர்ட்ஸ், அடுத்தது எவ்வளவு கேம்பெயின் கிரியேட் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட் இருந்தா யூ கேன் கிரியேட் 20,000 campaigns on the one ad account. எவ்வளவு ஆட் குரூப் கிரியேட் பண்ண முடியும்னா யூ கேன் கிரியேட் 10,000. 10,000 campaign
பண்ணக்கூடாது. 10,000 campaign and 20,000 ad and 50 ads per ad. Keywords எவ்வளவு போடலாம்? 20,000 keywords. Okay. இல்லையா? சரி, இப்போ next. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்சுவல் இருக்கணும். ஓகே, எனக்கு வந்து அதுல design, web development, HR consulting, digital marketing services, campaign ஒன்றுதான். எவ்வளவு ஆட் குரூப் வேணும்? மூணா எப்படி? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரெலவெண்ட். இந்த காமன் இது ரெண்டும் காமன், கரெக்டா? ஸோ மூணு ஆட் குரூப். ஏன்னா வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட் ரெண்டு கை நான் எதுக்குன்னா வெப் டிசைனும் தேடுவாங்க, வெப் டெவலப்மெண்ட்டும் தேடுவாங்க. ஆனா உள்ள வரும்போது ரெண்டும் செய்யும். இது கீழே வந்து you can give 3 different sets of keywords and then 3 ads. Ad வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் குரூப் கீழே ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 ஆட் நீங்க ஆட் காப்பின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆடுக்கு வந்து நீங்க 15 ஹெட்லைன் கொடுக்கணும், அப்புறம் வந்து ஒரு 4 டிஸ்கிரிப்ஷன். இது மாதிரி என்னமே இன்க்ளூடிங் நானே வந்து சோம்பேறித்தனம் மட்டும் ஒரு ஆட் நிப்பாட்டீங்க. ஆனா நீங்க 2-3 ஆட் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கூகுள் ரொட்டேட் பண்ணி எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடோ அது மேல வரும். நீங்க ஒண்ணே ஒன்று கொடுத்தீங்கன்னா எங்க இதுல ஒண்ணு தொடுன்ற மாதிரி தான் இருக்கும். வேற ஆப்ஷனே இல்லை, அதை வச்சுதான் பண்ணுங்க. ஸோ அதை ரீச் ஆகலாம் என்ன பண்ண முடியும்? ஸோ கிவ் கூகுள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து கேம்பெயின் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இது வந்து இதுலதான் உங்களோட வித்தையே இருக்குது. ஜாஸ்தியா இருக்கா? ஸ்டாப் பண்ணுவோமா இல்ல இந்த டாபிக் எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? இல்ல ரொம்ப ஓவர்லோடான மாதிரி இல்லை. ஏன்னா இதை எடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்ம லைவ் கேம்பெயின் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கும் திருப்பி இதை உட்காந்துக்கலாம். கீவேர்ட் டைப்ஸ், சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா முடியும். மற்ற எதுல வேணா நீங்க தப்பலாம், இதுல நீங்க தப்பலாம். ஒண்ணு வந்து broad match. So we have 3 different types of match, exact match. இதுதான் 3 different type of keyword matches you will use in Google AdWords. Okay. ஓகே, இப்போ ஸ்கிரீனை பார்த்துங்க. என்னோட அந்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர், இதுதான் என்னோட கீவேர்ட். ஓகே, பிராட் மேட்ச் அப்படின்னா வந்து இதுல இந்த இந்த கீவேர்ட் இருக்கு இல்லையா, இதுல ஏதோ ஒரு வேர்ட் மேட்ச் ஆனா கூட கீவேர்டு வந்து இந்த கீவேர்ட்ல ஏதோ ஒரு வேர்ட்
யாராவது சர்ச் பண்ணும்போது மேட்ச் ஆனா கூட நம்மளுக்கு காட்டும். ஓகே. இன்னொன்று கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல மக்கள் தேடும் போது மிஸ்பெல்லிங் வெப் டிசைன் டிஎஸ்சி ஐஜிஎன்னு கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகும். க்ளோஸ்டு வேரியன்ஸ் அது நடுவில் வந்து இப்போ டிசைன் பதில் டிசைனிங் அப்படிலாம் கொடுத்தாலும் அது ப்ளூரல் கோர்சஸ் இதெல்லாமே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் கீவேர்டு. ஸோ ப்ராட் மேட்ச்னா இப்போ பெஸ்ட் வெப் டிசைன் கோர்ஸ்னு யாரோ தேடுறேன், நமக்கு பெஸ்ட் வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் பெஸ்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வெப் டிசைன் ட்ரைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்பவும் காணும். Which is the best web design course கோயம்புத்தூர் அப்பவும் காணும். ஃப்ரீ வெப் டிசைன் கோர்ஸ் அப்பவும் காணும். வெப் டிசைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் காணும். இதுல இன்னொன்று என்ன, ஃபர்ஸ்ட் வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் யாரோ தேடினாலும் காணும். சரியா? வெப் டிசைன் அப்படின்னு தேடினாவே காணும். ஸோ ப்ராட் மேட்ச் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, நீங்க புதுசா ஆட்வர்ட்ஸ் வரீங்கன்னா you can use ப்ராட் மேட்ச். நிறைய வந்து கிளிக்ஸ் வரணுன்றதுக்காக யூ கேன். இப்போ வந்து போத்தீஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் இல்ல வேற ஏதோ பெரிய பிராண்ட் சொல்லுவோம், ஃபிளிப்கார்ட் ஜோஸ் ஆலுகாஸ் மாதிரி ஒரு ஜுவல்லரி அப்படின்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் என்ன தேடினாலும் என் ஆடு தான் வரும். அவன் சில்வர் தேடினாலும் என்னதான் நினைக்கும், கோல்டு தேடினாலும் என்னதான் நினைக்கும், கோல்டு விற்கிறன்னு சொன்னாலும் எங்கதான் வரும், கோல்டு வாங்குறன்னு சொன்னாலும் என்னதான் வரும். அவனுக்கு தேவை அவ்வளவுதான். ஆனா நம்ம கையில மொத்தமாவே மாசத்துக்கு 10,000 தான் வச்சிருக்கோம். நம்ம அப்படி பண்ண முடியுமா? முடியாது. நான் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தான் என்னோட டார்கெட். அவன் மெஷின் ஏதோ தேடி இருப்பான், நம்மளது மேல வரும். அப்ப அது வந்து ப்ராட் மேட்ச் நீங்க கொடுக்கும்போது பார்த்து ரொம்ப பத்திரமா கொடுக்கணும். இனிஷியல் டைம்ஸ்ல யூ கேன் கிவ் ப்ராட் மேட்ச். ஆனா ரொம்ப நீங்க மெஷினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆனா கொடுக்குற கீவேர்ட்ஸ் பாருங்க. டெய்லி இதை நான் சொல்றேன், ப்ராட் மேட்ச் கொடுத்து நீங்க உட்காந்தீங்கன்னா அடுத்த நாள் டேட்டா வரும்போது பாருங்க என்னென்ன கீவேர்டுக்கு எது மாதிரி தேவைக்காக அந்த உங்களுக்கு அந்த கீவேர்டு வந்து தப்பா எதாவது கிளிக் பண்ணிதாங்க அது தூக்கிடும் இல்ல பாஸ் பண்ணிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேஸ் மேட்ச். இதுதான் மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது கீவேர்ட் மேட்ச். அதே கீவேர்ட் தான் வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர். இதுல எப்படின்னா இதுதான் கீவேர்ட் பேட்டர்ன் சொல்றாங்க. வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் அந்த சீக்வன்ஸ் இல்லையா, அந்த கோர்வை வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் அந்த பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வரும், பெஸ்ட் வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் வரலாம், வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் தி பெஸ்ட்னு வரலாம். நீங்க பாத்தீங்க பெஸ்ட் வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் வருது. வெப் டிசைன் ட்ரைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் ஏன் வரல? ஏன்னா நடுவில் ட்ரைனிங் உள்ள பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. Which is best web design training institute in கோயம்புத்தூர், இது பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. வெப் டிசைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் ஆனா வெப் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஆனா இது வருது ஏன்? க்ளோஸ்ட் வேரியன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட். அப்புறம் வந்து வெப் டிசைன் கோர்சஸ் கோயம்புத்தூர் ப்ளூரல் அதுவும் அட்ஜஸ்ட் ஆயிடும். சரியா? ஸோ இன்னொன்னு ப்ராட் மேட்ச் கொடுக்கும் போது நீங்க கீவேர்ட்னா அதுல ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க வந்து பிளைனா நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட மீனிங் ப்ராட் மேட்ச் அப்படின்னு அந்த அல்கோரிதம் அதை எடுக்கும். ஃப்ரேஸ் மேட்ச் போடும்போது இல்ல நான் ஃப்ரேஸ் மேட்ச் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கூட அந்த கீவேர்ட் டபுள் கோட்ஸ் கொடுக்கிறது ஓகே. ஃப்ரேஸ் மேட்ச் தான் கொடுக்குறேன், ப்ராட் மேட்ச் வந்து கொடுக்குறது இன்னொரு. ஓகே. நெக்ஸ்ட் நெகட்டிவ் மேட்ச் வந்து இப்போ நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னே இருக்குது. இல்ல நீங்க வந்து கீழே கீவேர்ட்ஸ் கீழே இருக்கு இல்லையா, நீங்க கொடுப்பீங்களா வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் கீழே. இப்ப என்ன ஃப்ரீ வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர்னாலும் காமிக்குவேன். ஏன்னா ஃப்ரேஸ் மேட்ச்ல முன்னாடி பின்னாடி எது வேணா நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க மைனஸ்னு போட்டுட்டு ஃப்ரீ
இதெல்லாம் நெகட்டிவ் கீவேர்டு. இது இந்த மாதிரி சர்ச் பண்ணா என்ன காமிக்கிறது அப்படின்னு சொல்லுது. இப்போ வெப் டிசைன் கோர்ஸ் கோயம்புத்தூர் சிலபஸ் அப்படின்னா காமிக்காது. ஏன்னா நான் இங்க சிலபஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மேல வந்து ஃப்ரேஸ் மேட்ச் கொடுத்துட்டு கீழே நெகட்டிவ் போட்டுட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆயிடும். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்க்கு ஆட் பண்றதுக்கே தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்க ஓகே. எக்ஸாக்ட் மேட்ச், அதாவது எனக்கு முன்னாடி பின்னாடி அதெல்லாம் எதுவும் வேற. யாரு இத கரெக்டா தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் காமிங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்டு பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போடுவோம். ஓகேவா? க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம். இப்ப பாருங்க, வெப் டிசைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அது காமிங்க. வெப் டிசைனிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் காமிங்க. ஏன்னா க்ளோஸ்டு வேரியன்ட் சிங்குலர் போடலாம் ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆனா முன்னாடி பின்னாடி தான் இது கூட தேடுறேன். அப்ப இதுதானே பெட்டர் அப்படின்னு கேட்டா, as a new business if you are entering, don't go for exact match. உங்களுக்கு கிளிக் கிடைக்கிறது கரெக்டா இருக்கும். ரொம்ப கம்மியான கிளிக் வரும். பெஸ்ட் வந்து ஃப்ரேஸ் மேட்ச். அதாவது நீங்க டோட்டலா 10 கீவேர்ட் ஆட் பண்றீங்கன்னா 2, அதாவது 20% of your total keywords should be broad match. மினிமம் நிச்சயம் 80% நீங்க ஃப்ரேஸ் மேட்ச் வச்சுக்கணும். ஆனா மினிமம் 20% should be broad match. இல்லைன்னா மெஷினை நீங்க ரொம்ப மொக்க வைக்கிற மாதிரி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத. அதனால வந்து இதுக்குதான் வந்து ஆல்கரிதம் லேர்ன் பண்ணுவோம் பிசினஸ். இடையில எடிட் பண்றது அதுக்கு திருப்பி ஆரம்பத்துக்கு வரும். அதனால ரொம்ப எடிட் பண்ணாதீங்க, ஆப்டிமைஸ் பண்ணுங்க. கீவேர்டு ஆட் பண்ணுங்க, கீவேர்டு எழுதி கொடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஹெட்லைன் ஆட் பண்ணுங்க, ஹெட்லைன் எடுத்து கொடுங்க, அதெல்லாம் இது பண்ணுங்க. செட் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சுட்டு என்ன சார் இடையில போய் டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அதாவது ப்ராட் மேட்ச்ல இந்த மாதிரி இருக்கு. அதுல பிளஸ் அதாவது பேட்டர்ன் மேபி டிஸ்டர்ப். இது எப்படி வேணா முன்ன பின்ன எப்படி வேணா போலாம். ஆனா வந்து ப்ராட் மேட்ச் என்ன சொன்னா ஒரு வேர்டு வந்தா கூட நம்மளுக்கு காது. இங்க எப்படின்னா பேட்டர்ன் எப்படி வேணும் நீங்க போட்டு, ஆனா இந்த மொத்தம் 4 வேர்டுமே அது வரும். ஆனா இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ்வலா இது கேட்போம். இப்படி போடுறதுக்கு நீங்க வந்து ஃப்ரேஸ் மேட்சே போடுங்க. இது வந்து பேட்டர்ன் எப்படி வந்து அதுல பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். இதுல பேட்டர்ன் எப்படி வேணும் டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனா வந்து இந்த 4 வேர்டுமே வருது. இது வந்து கீவேர்டு. கிளியரா கீவேர்ட்ஸ் ஆட்வேர்ட்ஸ் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் Google Ads. We have 5 types of ad network. ஒன்று வந்து சர்ச் நெட்வொர்க். சர்ச் நெட்வொர்க்னு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சர்ச் நெட்வொர்க்னா வந்து சர்ச் ஆட்ஸ். நீங்க யூஸ்வலா நீங்க தேடுவீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் அப்படின்னு தேடும்போது அந்த எஸ்சிஆர்ல வருது ரிசல்ட் இல்லையா, அதுதான் சர்ச் ஆட்ஸ். சர்ச் ஆட்ஸ் வந்து எங்க அப்பியர் ஆகும்? கூகுள் சைட்ல, கூகுள் சர்ச் பார்ட்னர் வெப்சைட் W3 ஸ்கூல் காமிச்சா இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்லயும் அப்பியர் ஆகும். ஆனா ஆட்வர்ட்ஸ் ரன் பண்ணும்போது இதை டிசேபிள் பண்ணி அதை காமிக்கிறது டிசேபிள் பண்ணி. ஆட் ஃபார்மேட் இதுல டெக்ஸ்ட் மட்டும்தான். ஓகே. டைப் ஆஃப் பிட்டிங் இப்ப தான் பார்த்தோம். காஸ்ட் பர் கிளிக். கிளிக் பண்ணா காஸ்ட். ஹவு டு டார்கெட். கீவேர்டு வச்சு தான் நீங்க டார்கெட் பண்ணுங்க. கடைசி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இது எல்லாமே வரும். நான் இப்போ மெட்டீரியல் கொடுக்கல, நீங்க வந்து கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் முடியும் போது நான் எடுத்து இது கிளியரா. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்பிளே நெட்வொர்க். நம்ம அந்த ஒன் இண்டியால போய் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட் எல்லாமே டிஸ்பிளே நெட்வொர்க். இது எங்க அப்பியர் ஆகும்னா கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் வெப்சைட், அதாவது ஒன் இண்டியா, அது நம்ம அந்த மாதிரி வெப்சைட்ல வரும். யூடியூப்லயும் வரும். யூடியூப்ல
இது வருதா யூடியூப்ல. ஸோ இது வந்து டிஸ்பிளே நெட்வொர்க். இது கிளிக் பண்ண ஞாபகம் சொல்லுது. இப்போ வந்துட்டு ஒரு கிளிக்கு கிளாஸ் ஆயிடும். இது கிளிக்கு கிளாஸ் வந்து இது மொபைல் அப்ளிகேஷன். மொபைல் அப்ளிகேஷன்லயும் டிஸ்பிளே ஆட்ஸ் வரலாம். இதுல ஃபார்மேட் இமேஜ் இல்லைன்னா ரிச் மீடியா இன்டராக்டிவ் ஆட், அதாவது ஒரு 3 செகண்டுக்கு மட்டும் ஒரு ஜிஃப் மாதிரி வரும். சரியா? அந்த மாதிரி எய்தர் இமேஜா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இமேஜஸ். இங்க வந்து அங்க சிபிசி பார்த்தோம், இங்க சிபிஎம், தட் இஸ் காஸ்ட் பர் மைல், எம்ஐஎல். இங்க வந்து கிளிக்கு கிடையாது. It is 1000 impression. 1000 impressionனா 1000 பேருக்கு நான் காமிச்சிருக்கேன். அவன் பார்த்தானா பாட்டியா கிளிக் பண்ணானா இல்லையா சொல்றேன். ஸோ இங்க வந்து 1000 இம்ப்ரெஷனுக்கு 1000 இம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு 1 கிளிக். 1000 பேருக்கு நான் காமிச்சது ஒரு கிளிக். ஸோ அங்க சிபிசி வந்து 10 ரூபான்னா இங்க சிபிசி 10 ரூபாய் இருக்கும். ஆனா வந்து 1000 பேருக்கு நான் காமிச்சேன். இங்க ஹவு டு டார்கெட்னா லொகேஷன் பேஸ் தான். லொகேஷன், ஏஜ், அதுல கீவேர்டு, இதுல கீவேர்டு எல்லாம் இருக்கு. எப்படி நீங்க கீவேர்டு சொல்ல தேட மாட்டாங்க. ஒன்னும் வர வேண்டாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடிட்டாவா? ஸோ கீவேர்டு கிடையாது லொகேஷன். லொகேஷன், ஏஜ், இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து வீடியோ. வீடியோ வரும்னா யூடியூப்ல தான் மெயினா வரும். வீடியோ பார்ட்னர் சைட். இது எப்படி அப்பியர் ஆகும்னா, நீங்க ஒரு வீடியோ ஓபன் பண்ணும் போதே ஆட் வருமா? அந்த மாதிரி உங்களோட வீடியோ ஆட்ஸ் வரும். அது இல்லாம வீடியோ பார்ட்னர் சைட் வேற சைட்லயும் ஆட் ஃபார்மேட் வந்து வீடியோல இருக்கணும். இங்க டைப் ஆஃப் பில்டிங் காஸ்ட் பர் வியூஸ். இம்ப்ரெஷன் கிடையாது, வியூஸ். அது எப்படின்னா வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்ணுவான், ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்ணுவான். ஸோ இத்தனை வியூஸ்க்கு அது கிடையாது. இதுலயும் கீவேர்டுக்கெல்லாம் கிடையாது. லொகேஷனு, இன்ட்ரெஸ்ட் இது பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன். மொபைல் ஆப் நெட்வொர்க். இது எங்க ரன் ஆகும்னா மொபைல் எஸ்சிஆர்பி. இதுல டெஸ்க்டாப்ல தேடினா இது வராது. இப்ப நீங்க வந்து மொபைல்ல ஹோட்டல்ஸ் இன் சான் பிரான்சிஸ்கோ இல்ல ஹோட்டல்ஸ் இன் சென்னைனா கீழே வந்து மேக் மீட்டர் பட ஆடு அந்த மாதிரி என்ன வரும், டவுன்லோடு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ அது வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும்னா இதை ஆரம்பிக்கிறோம். இது ஆட் ஃபார்மேட் வந்து இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட். டைப் ஆஃப் பில்டிங் சிபிஐ, தட் இஸ் காஸ்ட் பர் இன்ஸ்டாலேஷன். ஒரு இன்ஸ்டாலேஷன் இவ்வளவு அமௌண்ட் சொல்லி நீங்க ஃபிட் பண்ணலாம். இது வந்து ஹவு டு டார்கெட்னா கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க டார்கெட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹோட்டலோட ஒரு ஆப் நீங்க வச்சிருக்கீங்க, ஹோட்டல் பத்தி தேடுறவங்க தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதனால கீவேர்ட் பேஸ் பண்ணுங்க. And the last one is shopping ads. இது வந்து இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அமேசான் மாதிரி, பிளிப்கார்ட் மாதிரி, மிந்த்ரா மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆடு ரன் பண்ணலாம். இந்த ஆடு வருது இல்லையா? இதெல்லாமே வந்து ஷாப்பிங் ஆட். இந்த மாதிரி இதெல்லாமே ஷாப்பிங் ஆட். இது வந்து இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட். டைப் ஆஃப் பில்டிங் வந்து சிபிஏ, காஸ்ட் பர் ஆக்ஷன். ஒன்னு வந்து ஆட் டு கார்ட் இல்ல பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் வந்து ஒரு கஸ்டமர் எடுத்துருக்காங்க. ஹவு டு டார்கெட்னா ஃபீட் பேஸ்ட். ஃபீடுனா இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் ஃபீடு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா ஒரு மர்ச்சன்ட் சென்டர் ஒரு வெப்சைட் இருக்கு, அது மூலமா தான் இருக்கும். அது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்க ஒரு ஷீட் இதை நம்ம வேணா ஷேர் பண்றோம் ஸ்லைடு.
ஓகே, இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஓகே. எஸ். ஸோ கிளியர். நாளைக்கு நம்ம வந்து லைவ் ஆட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4. CPC Altisco. CPC 01.